நாராயணையா கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. மீண்டும் அனைவருக்கும் இனிய காலை செல் வணக்கம். சரி. ஐயா அப்படியே கொஞ்சம் வருகையை பதிவு பண்ணிடலாம். கலைச்செல்வன் ஐயா வந்தாச்சுங்களா? வந்தாச்சு. நாராயண ஐயா வந்தாச்சு. ஓம் குமார் வந்துட்டாங்களா? இன்னும் இல்லை. மில்டன் ராஜசேகர் ஐயா வந்தாச்சு. அருணகிரி ஐயா வந்தாச்சு. அன்பு செல்வன் ஐயா வந்தாச்சு. ஹாப்பி கண்ணன் சார் வந்தாச்சு. வேலுமதன் சார், வேலுமதனன் சார் இன்னும் வரல. சரி. பாண்டியராஜ் ஐயா வந்தாச்சு. ஞானசேகரன் இன்னும் வரல. திலகம் அம்மா இன்னும் வரல. ஏழுமலை ஐயா வந்தாச்சு. சிவபாலன் ஐயா வந்தாச்சு. அர்ஜுன் சீரஸ் சார் வந்தாச்சு. மேஜர் நாராயண் சார் வந்தாச்சு. வணக்கம். வணக்கம் சார். சுரேஷ் நம்பர்ல. வேலுமதன் இப்பதான் வருகிறார். ஓகே. இன்று என்னுடன் உரையாட போவது யார்? என்ன டாபிக்ல உரையாடணும் சார்? அதெல்லாம் கேட்கக்கூடாது. உரையாடுறதுக்கு யார் தயார்னு சொல்லுங்க. அருணகிரி சார். நாராயணன். நாராயணன் ரெண்டு. இல்ல, புதியவங்க யாராவது வாய் திறப்பானு பாக்குறவருல. அன்பு செல்வன் வந்திருக்காரு. அன்பு செல்வன் ஐயா வந்துட்டாங்க ஐயா. அன்பு செல்வன் ஐயா சொல்லியிருக்காரு, அவர் எடுத்துக்கோ நம்ம. நன்றி நன்றிங்க. அன்பு செல்வன் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணீங்க, மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணி வச்சுக்கங்க. சரி, நாங்க உரையாடுகிறோம். நீங்கள் கவனமாக கேளுங்கள் இந்த உரையாடலை, அல்லது இது ஒரு கேள்வி பதில் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இது அவருக்கானதல்ல, இது எல்லோருக்குமானது. எல்லோரையுமே ஒரே நேரத்தில் கேட்க முடியாதனால நான் ஒருத்தர் எடுத்துக்கிறேன். ஐயா உங்கள் பெயர்?
என்னுடைய அன்பு பெயர் செல்வன் ஐயா, உங்க அன்புச்செல்வன். பெயருங்க ஐயா? அன்புச்செல்வன். அப்பா பெயர்? ரங்கநாதன். அம்மா பெயர்? ராணி. வயது? 37. உங்களின் எடை? 82. உங்களுடைய கல்வி தகுதி? டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். திருமணம் ஆனவரா? ஆமாம் ஐயா, திருமணமானவர். எத்தனை குழந்தைகள்? 2 குழந்தைகள் ஐயா. பெயர்? பெயர் தேவநம்பி, வயது 8. ரித்விகா, வயது 5. மனைவியினுடைய பெயர்? பிரியா. மனைவியினுடைய அப்பா பெயர்? சாந்தமூர்த்தி. மனைவியினுடைய அம்மா பெயர்? சுகுணா. சரி, இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாம் யோசித்து சொன்னீர்களா, யோசிக்காம சொன்னீர்களா? இல்ல, யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா. சரி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடைய விரும்பக்கூடிய விருப்பம் என்ன? வாழ்க்கைக்கு அடையக்கூடிய விருப்பம் ஐயா, நான் ஒரு கொஞ்சம் ரொம்ப சோசியல் ஆக்டிவிட்டில ஈடுபடணும்னு இல்லைங்கய்யா, எனக்கு ஒரு வரியில வேணும். ஒரு வரி இல்லைங்களா? ம். ஒரு வரியில்னா, இப்ப தினமும் ஒருத்தருக்காவது உதவி செஞ்சிட்டு இருக்கேன். அதை அதிகப்படியா செய்யணும் அப்படின்றதுதான் என்னுடைய விருப்பம். இதுதான் ஒரு வரி பதிலா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடைய விரும்பக்கூடிய விருப்பம் இதுதானா? அப்படி சொல்லணும்னா பினான்சியல் ஃப்ரீடம் ஐயா. இப்ப இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளை யோசிக்காம பதில் சொன்னீங்களே, இப்ப மட்டும் ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு, இன்னும் பிக்ஸ் ஆகல. அதுதான் இன்று நாம் பார்ப்பது. நம்முடைய பாடம் என்ன இன்னைக்குன்னா, என் விருப்பம் என்ன? சரில, உங்கள் விருப்பம் என்ன? நான் இங்க என்னமோ பண்ணிட்டு போறேன். ஐயா, யார்கிட்ட இருந்து எக்கோ வருது? அன்பு செல்வன் ஐயா கிட்ட இருந்தா நினைக்கிறேன். ஓகே. வேலுமதன் சார் வந்தாச்சுங்களா? யோகானந்தம் சார் வந்தாச்சா? ஹாப்பி கண்ணன் சார் வந்தாச்சா? ஐயா, ஹலோ ஹலோ, சுரேஷ் சார் வந்தாச்சா? சுரேஷ் ஐயா சார். ஜாயின் பண்ணிட்டேன் ஐயா. சரி. வேலுமதன் சார், நீங்க இதுல இருங்க. நீங்க ஓகே. நன்றி. யோகானந்தம் சார், சுரேஷ் சார். கேக்குதுங்களா? யோகானந்தம் சார் சொல்லுங்க. ஐயா இருக்கீங்க? வீடியோல வரணுங்க ஐயா. சுரேஷ் சார் வீடியோல வரணும். சுரேஷ் சார் வந்துட்டீங்களா? இருங்க அவங்க ட்ரை பண்ணுவாங்க, கொஞ்சம் வந்துருங்க. கழுத்து வரலும் கொஞ்சம் கூட போதும், ஏச்சும் வந்துருங்க. சரி சரி, வரட்டும். ஆகவே இங்கே நான் என்ன கொடுக்க விரும்புகிறேன் என்பதை விட நீங்கள் என்ன பெற விரும்புகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய விரும்பினாலும் அதை அடைவதற்கான ஃபார்முலா இங்க தயார். நீங்கள் எதை அடைய விரும்பினாலும் அதை அடைவதற்கான சூத்திரம் இங்கே தயாராக உள்ளது. ஆனால்
நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள்? நான் கேட்கக்கூடிய விருப்பம் என்பது தற்காலிகமானதல்ல, நிரந்தரமாக நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள்? அதாவது உங்கள் வாழ்நாளில் இதை அடைந்து விட்டால் என்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறுகிறது, முழுமை பெறுகிறது என்கிற நிலையை எட்ட வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்யக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையை முழுமை செய்யக்கூடிய ஒரு விருப்பம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அப்படி ஒரு விருப்பம் இருக்கின்றதா? இது குழப்பமான கேள்வியா இருக்கு சார். அதாவது நீங்க சொன்னா ஒரு விடையா சொல்ல முடியாது. இப்போ மனசு வந்து குரங்கு மாதிரி சொல்றாங்க, ஒவ்வொரு கிளையா தாவுது. ஒரு தடவை பார்த்தா பணம் இருந்தா போதும்னு நினைக்குது, ஒரு தடவை நல்ல அன்பு செல்வன் மாதிரி சேவை செய்யணும்னு நினைக்குது, ஒரு சமயம் பார்த்தா ஃபேமிலியோட நம்ம ஜாலியா இருக்கலாம்னு நினைக்குது. இதை வந்து ஒருமுகப்படுத்த முடியல, அதுக்காண்டி ஆன்சர் கொடுக்க முடியல, அதுதான் உண்மை. இல்லைங்க, நீங்க அந்த ஆன்சர் கொடுக்க முடியலன்னா கடைசி வரைக்கும் நம்ம இப்படிதான் இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி கொடுப்பீங்களா, இல்லை நாங்களா அதை முடிவு பண்ணிக்கணுமா? இந்த பயிற்சியே அதுக்குதான். அதுக்காக திரும்ப தனி பயிற்சினா இல்ல, இந்த பயிற்சியே அதற்குத்தான். இது எல்லாரும் சார்பா நான் கேட்கிறேன், நான் மட்டும் தனியா கேட்கல. எல்லாரும் ஆஹா நாராயணன் கேட்டா சந்தோஷப்படுவாங்க. அதுதான் சொல்ல வரேன். சொல்லிட்டாரு சார். இப்போ நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு சூரியன் முன்னாடி காமிச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க, அது எவ்வளவு வருஷம் ஆனா எரியும்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுவே நீங்க ஒரு லென்ஸ் வச்சீங்கன்னா, அந்த சூரிய ஒளியை குவிச்சீங்கன்னா எரிஞ்சிடும். அது சில நிமிடங்களில் அது எரிந்து விடும். அப்போ உங்களுடைய விருப்பம் இல்ல, உங்களுடைய விருப்பம் எரிக்கிறதா இருந்தா அதை நீங்க வெறுமனே பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பல வருஷம் ஆகும். அது எரியாமையே கூட போயிடலாம் உங்க வாழ்நாள்ல. அந்த மாதிரி எனக்கு இப்படி பல விருப்பங்கள் இருக்கிறது, அதை நான் என்னால சொல்லவே முடியல அப்படின்னா, உங்களால சொல்ல முடியாத அளவுக்கு விருப்பம் இருக்குன்னா, அப்போ உங்கள் மனதால் அதை அடையாளப்படுத்த முடியாது. புரியுதுங்களா? உங்களுக்கு ஏன் ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, எவ்வளவோ மனிதர்களுக்கு நடுவுல உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேண்டும். அப்ப அது சொன்ன உடனே நீங்க திரும்பி பார்ப்பீங்க. அருணகிரியா சொல்லுங்கய்யா. சார் அதான் இப்ப நம்ம என்ன ஆக நினைக்கிறோமோ அது நாங்க முடிவு பண்ணா மட்டும்தான் அந்த நிலையை நோக்கி பயணிக்க முடியும் இல்லைங்களா? நீங்க என்ன பயிற்சி கொடுத்தாலுமே வந்து நாங்க டிசைட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வாட் டு வாண்ட். அதுதான். அப்போ என்னன்னா, உங்களுக்குள்ள நிறைய விருப்பம் இருக்கும் சார், நிறைய விருப்பம் இருக்கும். அது தவறு சொல்லல நானு. ஆனா இப்போ நம்ம என்ன முடிவு செய்யணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்யக்கூடிய, என்னுடைய வாழ்க்கையை முழுமை செய்யக்கூடிய அந்த விருப்பம் இது. சரி, இது அடைஞ்சிட்டா இதுக்கு பிறகு எனக்கு எந்த விருப்பமும் இல்லை அப்படிங்கிற விருப்பம் எதுவோ அதை நீங்கள் அடையாளப்படுத்தி விட்டீர்கள் என்றால், அதுக்கு நடுவில் இருக்கிறது எல்லாம் கிடைக்கும் எனக்கு. சார், நான் சேலத்துல இருந்து கிளம்புறேன் சார், சென்னை போகணும் அப்படின்னு வைத்துக் கொள்வோம். அப்போ சேலத்துல இருந்து கிளம்பி நான் சென்னை போகணும்ன்றது என்னுடைய விருப்பமாக இருந்தால், நான் இப்ப எங்க சாப்பிட போகணும், சரிங்களா, எங்க ரெஸ்ட் ரூம் போகணும், எங்க முகம் கழுவுறது, எங்க ஓய்வு எடுக்கிறது அப்படிங்கிற கவலையே எனக்கு இல்லை. ஏன்னா இதெல்லாம் வழியில பண்ணிக்கலாம். அப்ப நான் வந்து சேலத்துல இருந்து சென்னை போகும்போது ஈரோடு போய் சாப்பிட்டுட்டு வர முடியுமா வழியில அப்படின்னா முடியாது. ஈரோட்லயும் நல்ல ஒரு ஹோட்டல் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹோட்டலா கூட இருக்கும், நான் விருப்பப்பட்டு சாப்பிட்றதா கூட இருக்கும். ஆனா இப்போ என்னுடைய பயணம் சென்னையை நோக்கி இருக்கும் பொழுது நான் மதியம் லஞ்சுக்கு ஈரோடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன்னா அது முட்டாள்தனம். அதை போல உங்களுடைய விருப்பங்கள் எப்படி இருக்கும்னா, எதையாவது ஒண்ணு நோக்கி போகும்போது அது பல ஊர்களை வந்துன்னா கடந்து போனாலும் அது அந்த விருப்பத்தை போய் அடையிற மாதிரியான சின்ன சின்ன விருப்பங்கள்லாம் நடுவில் வந்துட்டே இருக்கணும். ராசுக்குட்டின்னு ஒரு திரைப்படம், எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல, யார் நடிச்சதுன்னு தெரியுமா? பாக்கியராஜுங்களா சார்? பாக்கியராஜ் நடிச்சது. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா கதாநாயகி. அவ அந்த படத்துல ராசுக்குட்டின்னு சொல்லக்கூடிய பாக்கியராஜ விரும்புறதுக்கு என்ன காரணம்? படிக்காம இருப்பாரு, உலக அறிவு இல்லாம இருக்கும். அதெல்லாம் இல்லையா, அவர் படிச்சவருக்கான ஒரு போட்டோ காட்டுவாங்க, புரியுதுங்களா?
அவர் அந்த கெட்டப்ல இருப்பாரு, அதனால அவங்க விரும்புவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, டாக்டர் மாதிரி கோட்லாம் போட்டு ஸ்டெத்தஸ்லாம் போட்டு வச்சிருக்கவே அந்த போட்டோ வச்சிருப்பாங்க. அதை பார்த்த உடனே அவர் ஒரு டாக்டர் நினைச்சிட்டு விரும்புவாங்க. அப்புறம் நிச்சயம்லாம் பேசி முடிச்சு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போவாங்க. அப்பதான் தெரியும் சரிங்களா, என்ன டாக்டர் உடையில ஒரு போட்டோ, மிலிட்ரி உடையில ஒரு போட்டோ, போலீஸ்கார் உடையில ஒரு போட்டோ, இன்ஜினியர் உடையில ஒரு போட்டோ, எல்லா ப்ரொஃபஷன்லயும் ஒரு போட்டோ இருக்கும். அப்பதான் கேட்பாங்க அவர் கூட இருக்கிற வேலை செய்யறவர்கிட்ட, உங்க எசமா என்னதான் படிச்சிருக்காரு? இதெல்லாம் இவ்வளவுமா அப்படின்னு அவங்க. இதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனா எதுவும் படிக்க முடியாம போயிடுச்சுன்னு. அப்போ நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். எல்லா விருப்பங்களையும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டு சரிங்களா, எல்லா விருப்பத்தையும் நீங்க அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எதையுமே அடைய முடியாம கூட போய்விடலாம். அப்பதான் உங்களுக்கு தெரியும் நாம இப்படி ஏமாந்துட்டுமேன்னு. அதே போலதான் நம்முடைய மனம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது உங்களுடைய விருப்பங்கள் வேறு, குடும்பத்துடன் இருக்கும் பொழுது உங்களுடைய விருப்பங்கள் வேறு, சமுதாயத்துல வந்துட்டீங்கன்னா விருப்பங்கள் வேறுபடும். காரணம் என்ன தெரியுங்களா, நீங்க தனியா இருக்கும்போது உங்களுக்கு விருப்பமானதை செஞ்சுக்கணும்னு மனசு ஆசைப்படும். குடும்பத்தோட இருக்கும்போது குடும்பம் பாராட்டுற மாதிரியான ஒரு செயலை செய்யணும்னு மனசு ஆசைப்படும். சமுதாயத்துக்கு வந்த பிறகு சமுதாயமே போற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்து நம்ம மனசு ஆசைப்படும். இது இயல்புதான். ஆனால் நீங்கள் என்ன விருப்பம் கொண்டிருக்கிறீர்கள்? அருணகிரியா சொல்லுங்கய்யா. சார் இந்த குடும்பத்தோட இருக்கும்போது அதான் இப்ப நான் என்னோட விருப்பம், நான் வந்து ஒரு செல்வந்தர் ஆகணும். அதான் என்னோட, நீங்க அந்த அன்பு சார கேட்ட கேள்விக்கு பதில். ஆனா இப்ப என் மனைவி சொல்றாங்க, நீங்க உனக்கு வந்து பிசினஸ் செட் ஆகாது, அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு எதிர்மறையான ஒரு இது இருக்குன்னு வச்சுங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது, ஏன்னா நம்ம தனியா இல்லை, குடும்பத்தோட இருக்கோம். அப்படி இருக்கும்போது அதுதான் இப்போ சிக்கல். நாராயண சார் வந்து பேசிக்கா கேட்டாரு. என்னோட சிக்கல் வந்து அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. எனக்கு நேரோ டவுன் பண்ணி நான் என்ன பாக்கணும்ன்றத இதுவா இருக்கேன், அதில் கரெக்டா போயிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து உனக்கு பிசினஸ் செட் ஆகாது, நீ அதெல்லாம் பண்ணவே பண்ணாது அப்படின்னு எதிர்மறையா. இப்போ நம்மளுடைய பயிற்சி வகுப்பு செல்வந்தர் ஆகிறது தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அந்த செல்வந்தன்ற பேர் வந்துன்னா பொது பெயர். நீங்க செல்வந்தர் ஆகிறதா கூட இருக்கலாம் உங்களுடைய விருப்பம். ஆனா அது என்ன ஆகிறதன் மூலியமாக, இல்லை எந்த விருப்பத்தை நீங்கள் அடைவதன் மூலியமாக நீங்கள் செல்வந்தராக வேண்டும். ஐயா ஏழுமலை சொல்ல வணக்கம். லட்சாபதியாவது இலக்கு. என்னங்க ஐயா? லட்சாபதியாவது இலக்கு. அதுதாங்க ஐயா, லட்சாதிபதி கூட நீங்க ஆகலாம் சரிங்களா. நீங்க நீங்க வந்து இங்க நீங்க வந்து சொல்லக்கூடிய பொருள் என்னவென்றால் பணத்தை கொண்டு சரிங்களா, இந்த விருப்பம் உங்க வாழ்க்கையில எப்பயோ நிறைவேறி இருக்கும். நீங்க லட்சாதிபதி ஆகி சரிங்களா, மீண்டும் அந்த லட்சங்கள் உங்க கையில இருந்து கூட போயிருக்கும். அப்ப நீங்க எப்பயோ லட்சாதிபதி ஆயிருப்பீங்க. இன்னும் ஆகாம இல்லை, நீங்க எல்லாம் ஆயிருப்பீங்க. ஆனா இங்க தேவை என்னன்னா, உங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்யக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையை முழுமை செய்யக்கூடிய ஒரு விருப்பமா இருக்கணும். சார் உங்களுக்கு நாளைக்கே லட்சம் வந்துருச்சு சார், இப்போ நீங்க உங்க உயிரை விட்டுறதுக்கு தயாராகிறீங்களா? அப்ப லட்சம் வந்த பிறகு சொல்லுவீங்க, இல்ல இல்ல அதுக்கு அடுத்தது ஒண்ணு இருக்குன்னு. இப்படி எதையாவது ஒன்றை அடைந்து விட்டால் அதுக்கு அடுத்தது ஒண்ணு இருக்கு பாருங்க, அப்படி இல்லாத நிலைதான் நிறைவு. இதை அடைஞ்சிட்டா இதுக்கு பிறகு எனக்கு எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்ற நிலை இருக்கணும். இப்ப நீங்க லட்சாதிபதி கேட்குறீங்க, பிரபஞ்சம் உடனே நிறைவேற்றுச்சுன்னா உங்களுடைய உயிர் போகணும். என்னடா இது காலங்காத்தால நல்ல வார்த்தையா சொல்லுவாருன்னா அதுதான். அப்போ இந்த லட்சம் அப்படிங்கிறது வந்துன்னா இது ஒரு ஒரு பெரிய விருப்பமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ரெண்டாவது வந்துன்னா அந்த லட்சம் அப்படிங்கிறது பணத்தினுடைய எண்ணிக்கை. இங்க இருக்கிற எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், பணம் என்பது உங்களுடைய செயல்களின் விளைவுகளால் ஏற்படக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட். அது முதன்மை பொருள் அல்ல. நீங்க நெற்பயிர் வைத்தீர்கள் என்றால், நெல் பயிர் வைத்தீர்கள் என்றால், உங்களுக்கு சரிங்களா, பார்ப்பதற்கு எது அதிகமா தெரியும் அப்படின்னா, கிடைச்சதுல நெல்லை விட அதிகமா வைக்கோல் தான் இருக்கும். பார்க்கறதுக்கு பார்வைக்கு எது நிறைய தெரியும்? வைக்கோல் தான். 10 மூட்டை நெல் கிடைச்சிருக்குன்னா ஒரு வண்டி ஃபுல்லா வைக்கோல் கிடைக்கும்.
அப்போ யாருமே வைக்கோலுக்காக நெற்பயிர் செய்வதே கிடையாது. அதை போலத்தான் இங்க பணம் என்பது வைக்கோல் போல, அது ஒரு பை ப்ராடக்ட். நீங்கள் எதை முதன்மையான செயலாக ஏற்று செய்கிறீர்களோ அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு துணை பொருள் அது. அவ்வளவுதான். ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுடைய விளைவுகளால் கிடைக்கக்கூடிய ஒன்று தானே தவிர அதுவே அது முதன்மையான பொருள் அல்ல. இந்த விஷயம் முதல்ல உங்களுக்கு கிளியர் ஆயிரணும். அதனால உங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்யக்கூடியது, உங்களுடைய வாழ்க்கையை முழுமை செய்யக்கூடியது, அந்த இடத்துக்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது பணத்தினுடைய எண்ணிக்கையாக இருந்தால் நிறைவேறுவது கடினம். ஏன்னா உலகத்தில் உள்ள எந்த செல்வந்தர்களும் அல்லது எந்த பணக்காரர்களும் நான் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை எப்போ வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்க குறிப்பிட்ட அளவுக்கு சம்பாதிச்ச பிறகுதான். ஆனா அப்படி சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு வழி செஞ்சது எதுன்னு கேட்டீங்கன்னா வேற ஏதோ ஒரு விருப்பம். அந்த விருப்பத்தை நோக்கி அவர்கள் செல்ல 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 செல்லதான் பணம் அவரிடம் கூடிக்கொண்டே இருந்தது. அருணகிரியா சொல்லுங்கய்யா. மணி இஸ் நம்பர் கேம்னு சொல்லலாமா? அப்ப நீங்க சொல்ற அந்த இதுல இருந்து மணி இஸ் நம்பர் கேம். மணி இஸ் நம்பர் கேம் தான். அன்பு செல்வன் ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிலேயே முடியலையா? மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு இதுல வந்து வைக்கணும் அப்படின்ட்டு. நீங்க இப்ப நம்ம லௌகிக வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி ஒரு சப்போஸ் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃபேக்டரி கட்டணும், ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும், இதான் என்னோட விருப்பம்னு வச்சுங்களேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த இது மனசு வந்து அடுத்ததுக்கு போகணும் இல்ல? அதுதானே நம்மளோட இயல்பு. அப்ப இல்ல நீங்க அதுதாங்க ஐயா நான் சொல்றது என்னன்னா உங்க வாழ்க்கையில கடைசி விருப்பம் என்ன? இப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அந்த நிர்ணயம் செய்ய முடியாது சார். கடைசி விருப்பம் சொல்லும் நிர்ணயம் செய்ய முடியாது. இல்ல சார், நிர்ணயம் செய்ய முடியாதுன்னா அதை அடைய முடியாது, அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான விஷயம் இங்க தான். நீங்க நிர்ணயம் செய்ய முடியாதுன்னா அடைய முடியாது. ஓகே. அளக்க முடியாத அடையணும்னு நினைக்கிறோமோ அதான் அடையணும். என்னங்க ஐயா? இல்ல சார், இப்போ நீங்க நான் ஒரு கேம் பண்றேன், அதை நான் முடிச்சுட்டேன். அடுத்தது இன்னொன்னு நான் யோசிக்க தானே செய்வேன். அதை முடிச்சுட்டா அதோட நிக்க மாட்டேன்ல. அது மனித இயல்பு அதானே. ஐயா அதுக்கு தான் நான் இங்க சொல்றேன், எதை அடைந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை முழுமை பெறுமோ நிறைவடையுமோ அதை வீங்கன்ற நீங்க விருப்பமா ஜி அதை வச்சாச்சு. நீங்க சொன்ன மாதிரி அதை வச்சுட்டு லாஸ்ட் 4 years அதுக்காகவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐயா நீங்க வச்சுட்டீங்க ஐயா. அர்ஜுன் சார் நீங்க வச்சுட்டீங்க. 350 இன்னும் இங்க வருஷத்துக்கு இருக்கிற ரெடி நிறைய பேர் ஆயாச்சு. இன்னும் இங்க இருக்கிற நிறைய பேர் அதை வைக்கல. அடுத்த 350 வருஷத்துக்கு ரெடி ஆயாச்சு. ஏன்னா மிஞ்சி போனா நம்மளோட லைஃப் ஸ்பேன் என்னன்னு தெரியும். அப்போ இதுக்கான வச்சதுக்கு அப்புறம் நம்ம லைஃப் ஸ்பேனுக்குள்ள என்ன முடியுமோ அது டார்கெட் பண்ணியாச்சு. இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல எல்லாம் புது ஆசைலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 1200 இயர்ஸ் 1200 வருஷத்துக்கு வச்சதா அப்படியே 350 வருஷத்துக்கு குறைச்சாச்சு. இதுக்கு மேல குறைச்சா வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணியிருக்கோம். அதனால இதுவே எனஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். நன்றி ஜி. நன்றி நன்றிங்க. கர்மாக்களை முடித்து விட்டு இறைவன் அடைவதுதான் ஐயா. எப்படிங்கய்யா? முக்தி பேரு. முக்தி பேர். ஐயா முக்தி பேர். நம்மளோட எல்லாம் முடித்து விட்டு முக்தி பேர் அடைவது என்னுடைய இலக்குன்னு நினைக்கிறேன். முக்தி பெற வேண்டுமா? ஆமா. இது வீடியோ போடுறேன்னு சொன்னீங்க. போட்டு இல்ல அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன விஷயம்னா நீங்கள் முக்தி பெற வேண்டும் என்றால் செல்வந்தராக முடியாது. அதாவது கர்மாக்கள் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளுடைய வருது. முக்தி பெறுவதற்கு பணம் தேவையில்லை. அதான் அந்த கர்மாக்கள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் யாரோ 2 பேர் பேசுறீங்க. அது ஒரு பணம் பொருட்டல்ல. முக்தி கர்மா நிறைவுறுவதற்கும் முக்தி பெறுவதற்கும் பணம் தேவையில்லை. அது எங்க அப்பா ஆன்மீகம். அதுக்கு செல்வத்துக்கு சம்பந்தம் இல்லையே, சொல்லிக்கலாம். மக்கள்னால அதுல எல்லாமே வரும். செல்வம், பொருள், மாயை எல்லாம் வரும் அதுல.
ஐயா அந்த கருப்பொருளை தாங்கள் தான் கூற வேண்டும். சரி, அது போட்ட வேற ஏதோ வருது. அந்த திரைப்படம் எதுவென்றால் மாதவன் நடிச்ச எவனோ ஒருவன் திரைப்படம். பார்த்திருக்கீங்களா ஐயா யாராவது? எவனோ ஒருவன்கிற திரைப்படம். எவனோ ஒருவன். ஆக்சுவலா இன்னைக்கு என்ன மாதிரி டாபிக் இது? எதை டார்கெட் பண்ணணும் என்ன மாதிரின்னு சொல்ல வரீங்களா? இது எப்படின்னு எனக்கு புரியல. அதாங்க இன்னைக்கு டாபிக் வந்து என் விருப்பம். என் விருப்பம். சரிங்களா? அதாவது உங்க விருப்பம் என்னன்றது நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். இப்ப நம்ம அர்ஜுன் சீதர் சார் சொன்னாரு, நான் 350 வருஷத்துக்கு செட் பண்ணிட்டேன்னாரு. 1500 வருஷத்துக்கு செட் பண்ணி அவர் 350 வருஷத்துக்கு செட் பண்ணிட்டேன்னாரு. சரி, அவரு அதை தயார் பண்ணிட்டாரு. ஓகே. இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து அர்ஜுன் சீதர் சாரை செல்வந்தர் ஆக்குறதுக்கு இங்க வரல. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே தன்னை செல்வந்தராக்கிக் கொள்வதற்காக வந்து இருக்கிறீர்கள். அப்படி என்கிற பொழுது உங்கள் எல்லோருடையுமே உங்களுடைய வாழ்நாளுக்கான விருப்பம் இருக்கின்றதா? ஏன்னா உங்க வாழ்நாள் அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்குன்னு தெரியாது நமக்கு. நீங்க கடையில போய் ஒரு பேனா வாங்கினா கூட சொல்லுவாங்க அது இத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் அது எழுதுன்னு. இவ்வளவு வார்த்தைகள் அதுல எழுத முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கேரண்டி வாரண்டி இருக்குது 5 ரூபா பேனாக்கு. ஆனா மனிதனுடைய ஆயுளுக்கு எந்த கேரண்டியும் இல்லை, வாரண்டியும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் நம்முடைய வாழ்நாள் விருப்பம் எதுவென்று நீங்கள் முடிவு செய்து விட்டீர்களா? தீர்மானித்து விட்டீர்களா? ஏன்னா அப்பதான் நீங்க அதை நோக்கி பயணம் செய்ய முடியும். பயன்கள்ல 2 பயன்கள் உண்டு. ஒரு செயலை செய்தீர்கள் என்றால் 2 பயன்கள் உண்டு. என்ன அந்த 2 பயன்கள் என்றால், ஒரு பயனுக்கு என்ன பெயர் என்றால் மூல பயன் என்று பெயர். இன்னொன்று பயனுக்கு என்ன பெயர் என்றால் அவாந்திர பயன் என்று பெயர். இந்த மூல பயனுக்கும் அவாந்திர பயனுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. கோயிலுக்கு எதுக்காக போறோம்? ஒரு மனதை ஒழுமுகப்படுத்த. அதெல்லாம் போயில சொல்லக்கூடாது. அமைதியா இருக்க, அமைதி கிடைக்கும் போதும். சரிங்களா? சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக போறீங்க கோயிலுக்கு. அங்க ஒரு பொங்கலோ சுண்டலோ கொடுத்தா வாங்கிக்கிறோமா இல்லையா? கிடைக்குதா இல்லையாங்க? ஒரு பொங்கல் கிடைக்குது, சுண்டல் கிடைக்குது. ஒருவேளை நீங்க பசியா இருக்கிறீங்கன்னா அங்க கொஞ்சம் கூடுதலா வாங்கிட்டோம்னா பசி கூட ஆத்திக்க முடியும். கோயிலுக்கு போறதே அதுக்கு தான். என்னங்க ஐயா? கோயிலுக்கு போறதே அதுக்கு தான். இல்ல, அதுதான் இங்க சொல்ல வரேன். அதுதான் இங்க சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அப்ப கோயிலுக்கு போனீங்கன்னா 2 பயன் கிடைக்கும். ஒன்று கடவுளுடைய அருளை வேண்டி உள்ளே செல்வது. 2வது அங்க பொங்கல் சுண்டல்லாம் கிடைக்கும். அப்ப 2 பயன் அங்க கிடைக்கிறது. அந்த அருள் என்று வேண்டி யாரெல்லாம் உள்ள போறாங்களோ அதுக்கு பேரு மூல பயன். கூடவே பொங்கல் சுண்டல் இதெல்லாம் கிடைக்குது பாருங்க, அதையும் நம்ம வாங்கி சாப்பிடுறோம் பிரசாதம்னு. அதுக்கு பேரு அவாந்திர பயன். இப்ப எங்க ஊர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா புத்தக கண்காட்சி போட்டிருக்காங்க. அப்போ புத்தக கண்காட்சி, புத்தக திருவிழாவுக்கு உள்ள போனீங்கன்னா நீங்க புத்தகத்தை வாங்கி கொண்டீர்கள் என்றால் அது மூலப்பயன். ஆனா அந்த புத்தக கண்காட்சியில வெறும் புத்தகங்கள் மட்டும் இல்லை. 20 கடைக்கு 50 கடைக்கு ஒரு இடத்துல என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்குதுங்க, சிற்றுண்டிகள் கடை இருக்குது. சில பேர் சாப்பிட்றதுக்காக அதுக்குள்ள வராங்க. சரிங்களா? பல ஊர்களில் இந்த பொருட்காட்சி போட்டிருப்பாங்க. பொருட்காட்சிக்குள்ள போய் சுத்தி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டெல்லி அப்பளம்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய அப்பளம் விற்கும். அது பெரும்பாலும் வெளியில எங்கேயும் கிடைக்காது கடைகள்ல. அப்ப அங்க மட்டும்தான் இருக்கும். சில பேர் அதை சாப்பிட்றதுக்காக போவாங்க. அப்போ அங்க மூலப்பயன் வேறு, அவாந்திர பயன் வேறு.
அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய விருப்பம் நாம் எங்கே செலுத்துகிறோம் என்றால் அவாந்திர பயன்களிலே நம்மளுடைய விருப்பம் நிறைவடைந்து விடுகிறது. அதாவது துணை சரிங்களா, துணை பயன்களே முடிஞ்சு போகுது. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய மூலப்பயன் எதுவோ அதுதான் உங்களுடைய விருப்பமாக மாற வேண்டும். ஐயா, நான் இங்க இருந்து சென்னை போகிறேன்னு வச்சுங்க. சென்னை போறேன்னா அந்த விழுப்புரம் டோல்கேட் தாண்டும் போது பாத்தீங்கன்னா பலாப்பழம் வச்சிருப்பாங்க, முந்திரி எல்லாம் கூட விற்பாங்க. அப்ப போற வழியில நம்ம என்ன பண்றோம், அந்த முந்திரி கூட 2 பாக்கெட் வாங்கி உள்ள போடுறோம், பலாப்பழத்தை கூட வாங்கிக்கிறோம். நான் அதுக்காக போகல, நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் பலாப்பழம் வாங்குறதுக்கோ முந்திரி வாங்குறதுக்கோ போகல. நான் சென்னை போயிட்டு இருக்கேன். போற வழியில கிடைக்கிற அத்தனையுமே எனக்கு அவாந்திர பயன். புரியுதுங்களா? எதை நீக்கி நீங்கள் செல்கிறீர்களோ அதுக்கு நடுவுல வழியில கிடைக்கிறதெல்லாம் அவாந்திர பயன். நான் ரொம்ப நாளா ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். அத என்ன பண்ணுவேன்னா போற வழியில வச்சு வித்துட்டு இருப்பாங்க. ஒரு பொம்மை ஒண்ணு, பெரிய ஒரு டெடி பேர் ஒண்ணு வச்சு வித்துட்டு இருப்பாங்க. எங்க ஊர்ல அது எப்பயுமே 5000 ரூபாய் சொல்லுவாங்க. ஆனா போற வழியில ஏதோ ஒரு டோல்கேட்ல அது 2000 ரூபாய்க்கு விற்கும். டக்குன்னு வாங்கி நான் உள்ள போட்டுக்குவேன். அப்ப நான் அந்த 2000 ரூபாய் டெடி பேர் கரடி பொம்மை வாங்குறதுக்காக நான் போகல. ஆனா 2000 ரூபாய் கிடைக்கும் போது எனக்கு எங்க ஊரை விட ரொம்ப கம்மியா கிடைக்குது, நான் வாங்கி உள்ள போட்டுக்கிறேன். அப்போ நாம் எல்லோருமே வாழ்க்கையில இந்த பாடங்களிலிருந்து படித்து கற்றுக்கொண்டது, இந்த கல்வியிலிருந்து கற்றுக்கொண்டது எல்லாம் என்னன்னா அவாந்திர பயன்கள். 1 லட்சம் ரூபாய் அடையிறது, 2 லட்சம் ரூபாய் அடையிறது, 100 கோடி அடையிறது, 50 கோடி அடையிறது. அப்ப பணம் தாண்டி அந்த பணம் அடைஞ்சிட்டா போதுமா? அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்? எல்லாருக்குமே 100 கோடி ரூபாய் என்னுடைய வாழ்நாள் லட்சியம் சார். சரி, கிடைச்சிருச்சு, அதோட உயிர் படுத்துனா போதுமா? போகாதே. அப்ப 100 கோடி ரூபாய் அடையிறது எதற்காக? அதை வச்சு ஏதோ ஒண்ணு செய்ய போறீங்கல்ல, அது என்ன? இப்ப யாரோ ஃபேக்டரி கட்டுறேன் வேலை கொடுக்குறேன்னு யாரோ சொன்னீங்களே, யாரு அது? யாரோ தன்னுடைய விருப்பத்தை சொல்லுங்க ஐயா. நான் தான் சொன்னேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதேதான். இருங்க, இப்போ நீங்க ஃபேக்டரி கட்டலாம், எவ்வளவு பேருக்கு வேலை தர போறீங்க? 100 பேர். 100 பேருக்கு வேலை தர போறீங்க. 100 பேருக்கு வேலை தரதுக்கு எதுக்கு ஃபேக்டரின்ற? இதோ ஒரு தொழில். சரி, ஓகே. நீங்க 100 பேருக்கு தரக்கூடிய ஒரு ஃபேக்டரியை ஓபன் பண்ணதா வச்சுக்குவோம். என்ன ஃபேக்டரி? விவசாயம் சார்ந்த உற்பத்தி ஐயா. அந்த விவசாயம் சார்ந்துக்கிறதெல்லாம் வேணாம், அது என்ன உற்பத்தி? அது தெளிவு இருக்குதா உங்களுக்கு? சரிங்களா? ஏன்னா நீங்க அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட்னா நான் ஒரு 500 பட்டியல் தூக்கி போடுவேன். நானு அவ்வளோத்தையும் உங்க ஃபேக்டரியில 100 பேர் வச்சு செஞ்சிருவீங்களா நீங்க? அப்ப என்ன உற்பத்தி? இந்த தெளிவுகள் எல்லாம் இல்லாதனால்தான் நாம இன்னும் நம்முடைய இடத்துல போக முடியல. சென்னை என்பது 3 எழுத்து. சரிங்களா? சே, இன், நை 3 எழுத்து. இந்த 3 எழுத்துகள் கூட ஒரு 30 எழுத்துக்களை கலந்து போட்டு, சரிங்களா, சேலத்துல இருந்து பஸ் புறப்படுதுன்னு வச்சுங்க. அந்த 30 எழுத்தும் இந்த 3 எழுத்தும் கலந்தாப்புல போட்டு 33 எழுத்தா போர்டுல போட்டுட்டாங்க. ஆனா அது சென்னை பஸ் தான். போர்டுல என்ன போட்டிருக்குன்னா அந்த 3 எழுத்தோட சேர்த்து இன்னும் 30 எழுத்து இருக்குது. இப்ப நீங்க எப்படி அடையாளம் கண்டு போவீங்க? கண்டக்டர் சொல்றாரு, அது சென்னை பஸ் தாங்க, 3 எழுத்து உள்ள இருக்குதா இல்லையா? நீங்க மத்த 30 எழுத்து ஏன் பாக்குறீங்க? அதை விட்டுருங்க. நீங்க போகக்கூடிய சென்னைங்கிற ஊருக்கான சே அதுக்குள்ள இருக்குது, இன் அதுக்குள்ள இருக்குது, நை அதுக்குள்ள இருக்குது, அதனால அது சென்னை தாங்க போகுது அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன தேவைன்னா, நீங்க சென்னைக்கு தான் போறீங்கன்னா 3 எழுத்து தான் இருக்கணும். அந்த 3 எழுத்து உங்ககிட்ட இருக்குதா? அப்போ அவாந்திர பயன்களை எல்லாம் விட்டு விட்டு அந்த மூலப்பயன் எதுவோ அதை அடையக்கூடிய உங்களுடைய விருப்பம் என்ன? அதுதான் சொல்றேன்னு. அதை அடைஞ்சிட்டா என் வாழ்க்கை நிறைவு பெற்றுதுங்க, என் வாழ்க்கை முழுமை பெற்றுது, அதுக்கு பிறகு எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலையை எட்டக்கூடிய அந்த விருப்பம் என்ன? அதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுடன் துணை நிற்கும், உங்களுக்கு வழிகாட்டும்.
உங்களை அது தோளில் சுமந்து செல்லும், உங்கள் கூடவே வரும், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், எல்லா வேலையும் அது செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது என்னன்னா உங்களுடைய வாழ்நாளுடைய சரிங்களா, அதாவது உங்கள் மனதை முழுமையடை செய்யக்கூடிய, உங்கள் மனதை திருப்தி அடை செய்யக்கூடிய உங்களை சரிங்களா, இதுதான் இறுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூல பயன் கொண்ட ஒரு விருப்பம் என்ன? ஐயா இன்னைக்கு வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் லேப்ல 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் போராடிட்டு இருக்கானே, எதுக்காக? அவன் கடைசியா என் வாழ்நாள்ல இந்த ஒரு விஷயத்த செஞ்சுக்கணும்னு தான் அவன் போராடிட்டு இருக்கான். அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் அவன் போயிட்டு இருக்கான். சார் அந்த விஷயம் எல்லாத்தையும் சென்றடையணும்னு சொல்லிட்டுங்க சார். எல்லாத்துக்கும் பயன் பெறணும். இல்லம்மா, நான் சொல்றதா அது எல்லாத்துக்கும் பயன்பெறணும் தான். அப்போ ஒரு விஷயத்த இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரத்தை கண்டுபிடிச்சாருன்னு சொல்றோம். மின்சாரத்தை கண்டுபிடிச்சுட்டா நிறைய பணம் கிடைக்கும் நினைச்சிட்டு அவருக்கு கண்டுபிடிக்கல. பல்பு கண்டுபிடிச்சாரு, பல்பு கண்டுபிடிச்சா நிறைய பணம் கிடைக்கும் நினைச்சிட்டு அவர் கண்டுபிடிக்கல. புரியுதுங்களா? அவருக்குள்ள இருந்த அந்த ஒரு உணர்வு என்னதுங்களா, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதுல போயிட்டே இருக்கிறது. சொல்லுங்க அருணகிரியா. ஒரு வயசுல அம்மா தன்னோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. முடிஞ்சது அந்த ஐயா உங்களுடைய குரல் வாய்ஸ் சரியா வரல சார், கரெக்டா பேசுங்க பிரேக் ஆகி பிரேக் ஆகி வருது. ஹெட்போனை எடுத்துட்டு பேசுறீங்கன்னா அவர் சொல்ல வந்து என்னன்னு புரிஞ்சிருச்சு. பல வீடுகள்ல பாத்தீங்கன்னா கட்டிலோட நிறைய பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க, தாத்தாவோ பாட்டியா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என் பேத்தி கல்யாணத்தை பாக்குற வரைக்கும் நான் கண்ண மூட மாட்டேன்னு. சில பேர் பாத்தீங்கன்னா சொன்னா போல கல்யாணத்தை பார்த்தோம்னா கண்ண மூடிடுவாங்க. அந்த விருப்பம், அதுதான் சொல்ல வரேன். அந்த விருப்பம் பல பேர் ஏன் சாகாம இன்னும் அப்படியே கிடக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த கடைசி விருப்பம் நிறைவேறாம இருக்கிறதுனால அவங்க அப்படியே இருக்கிறாங்க. அதுதான் சொல்ல வந்தேன். புரிஞ்சுட்டேன் ஐயா. அதுதான் நானும் சொல்ல வரேன். அப்படி உங்களுடைய உயிர் போக வேண்டும் என்றால் இந்த விருப்பம் நிறைவேறிய பிறகு என்னுடைய உயிர் போனால் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய விருப்பம் என்னன்னு கேட்கிறேன் நானு. இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல் கண்டுபிடிங்க ஐயா. புரியுதுங்களா எல்லாருக்கும்? அந்த இடத்துலதான் குழப்பமா இருக்குன்னு சொல்றேன். அதுதான் என்ன குழப்பம்னு கேட்கிறேன். அதுதான் தெளிவு பண்றதுதான் நான் இருக்கிறேன். இப்போ அதுதான் நான் திருப்பி அதே முதல்ல சொல்றதே சொல்றேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் தனியா இருக்கும்போது என்னோட விருப்பம் ஒன்னா இருக்கு, ஒரு ஃபேமிலின்னு வந்தா அது விருப்பம் மாறுது, அப்புறம் சமுதாயம் வந்தா ஒரு விருப்பம் மாறுது. நான் எந்த விருப்பத்தை சூஸ் பண்ணணும்? அந்த இடத்துல எந்த விருப்பத்தை நீங்க சூஸ் பண்ணணும்னா எந்த விருப்பத்தை நீங்க அடைஞ்சிட்டா உயிர் போனாலும் பரவாயில்ல, அததான் என்னால கணிக்க முடியலன்னு சொல்றேன். அதாவது இப்போ மழை வர்றத நம்மளால கணிக்கிறோம், ஆனா வந்து தவறாதான் போகுது. இல்லைங்க பாருங்க, நீங்க தனியா இருக்கும்போது ஒரு விருப்பம், குடும்பத்தோட இருக்கும்போது ஒரு விருப்பம், சமுதாயத்துல ஒரு விருப்பம் இல்லையா? 3 விருப்பத்தையும் எடுத்து வச்சுக்கங்க. 3 விருப்பத்தையும் எடுத்து வச்சுக்கங்கயா. தனியா இருக்கும்போது இருக்கிற விருப்பம் இருக்கு இல்லையா, இது அடைஞ்சிட்டா உயிர் போனா பரவாயில்லையா அப்படின்னு பாருங்க. சரி சரிங்களா? இல்ல இல்ல அப்படின்னு மனசு சொல்லுதுன்னா அப்ப அதை விட்டுருங்க. குடும்பத்தோட இருக்கிற போது நீங்க உங்களுக்கு ஒரு விருப்பம் வருதுன்னு சொல்றீங்க பாருங்க, அதை அடைஞ்சிட்டா இப்ப உயிர் போனா பரவாயில்லையா அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்பவும் இல்ல இல்லன்னு சொல்லுதுன்னா அப்புறம் சமுதாயத்தோட இருக்கும்போது இருக்கிற விருப்பம் பாருங்க, அப்பவும் இல்லன்னு சொல்லுதுன்னா அப்ப வேற விருப்பத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். இது மர்ம தேசம் மாதிரி ஒரு தேசத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்றீங்க. இது இங்க இருக்கிற எல்லாருக்கும் மர்ம தேசம் அப்படிங்கிறது நீங்க இல்லாத ஒரு தேசத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி அர்த்தம். ஆனா இங்க இருக்கிறது இது எல்லாமே ரொம்ப பழமையானது, உங்களுக்குள்ள மிக மிக பழமையானது, ஏற்கனவே இருக்கிற ஒன்றுதான். சரிங்களா? இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். இப்போ வந்து ஒரு 10 வயசுல இருக்கிறது ஒரு ஒரு விருப்பம் ஒரு மாதிரி இருக்கும், ஏஜ் ஆக ஆக அந்த விருப்பங்கள் மாறுமா மாறாதா? ஐயா மாறிக்கிட்டதான் இருக்கும். ஆனா நான் சொல்றது நீங்க தீர்மானிக்கணும்ன்ற அந்த தீர்மானத்துக்கே ஒரு ஏஜ் தேவை இருக்குன்னு நான் சொல்றேன். புரியுதா? அந்த ஒரு தீர்மானம் பண்றது நீங்க வந்துட்டீங்கன்றதுனால தான் நான் ஏஜ் பத்தி பேசல. அதை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு ஏஜ் இருக்குன்றது கரெக்ட் தான். ஆனா நீங்க தீர்மானிக்கிற ஏஜ்ல இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை முதல்ல அந்த வயசுக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க அந்த தீர்மானிக்கிற ஏஜுக்கு நீங்க வந்தாச்சு ஆல்ரெடி. அதனாலதான் உங்களை தீர்மானிக்க சொல்றேன்.
சரிங்களா? ஓகே. ஒரு வீட்டுல 15 வயசு பையன் பார்த்துட்டு எனக்கு எப்ப கல்யாணம்னு கேட்டா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க சொல்லுவாங்க, விளக்கு மாத்தடியிலே வாங்கு அப்படின்னு. ஏன்னா அது அந்த வயசுல அந்த கேள்வி கேட்க கூடாது. 25 வயசுல கேட்கறான்னு வச்சுங்க அதே பையன், பார்க்கலாம்பா பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பதில் வராது. 35 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, வீட்டுல இருக்கிறவங்க கேட்பாங்க, எப்பதான்பா கல்யாணம் பண்ணிக்க போற? எப்பதான்? வாய்ஸ் வீட்டுல பிரேக் தள்ளி ஆகி வருது சார். விட்டுருவாங்க. வீட்டுல கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டுருவாங்க எப்படியாச்சும். அப்போ 35 வயசு ஆகுதுன்னா எப்படியாவது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்களே தவிர 15 வயசுல அதை பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ நீங்க எப்படி தெரியுமா இருக்கிறீங்க? இப்ப கிட்டத்தட்ட இங்க இருக்கிற பெரும்பாலானவங்க எல்லாருமே சரிங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 35 வயசு கேஸ் இல்ல, 45 வயசு கேஸ் மாதிரி. இன்னமும் நீங்க கல்யாணத்துக்கு முடிவு பண்ணலன்னா அப்புறம் அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். அப்போ இப்போவாவது உங்களுடைய வாழ்நாள் விருப்பம் என்ன? சரி, நான் ஒரு திரைப்படம் சொல்ல வந்தேன், அந்த காட்சி இங்க போட முடியல, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், முடிஞ்சனா பாருங்க. எவனோ ஒருவன் என்கிற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல கடைசி காட்சி என்னன்னா, சென்னையில இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ட்ரெயின்ல வந்து அந்த காட்சி நடைபெறும். ஒரு பக்கம் மாதவன் என்ன பண்ணுவான்னா, தனக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தெல்லாம், சமுதாயத்தின் மேல இருக்கிற ஆதங்கத்தெல்லாம் பகிரங்கமா கொட்டி தீப்பான். தப்பு பண்றவன்லாம் அங்கேயே சுடுவான், அங்கேயே உதைப்பான், அங்கேயே குத்துவான். அப்ப என்ன ஆகுன்னா, சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியா மாறிடுவான். ஒரு நல்ல போலீஸ்காரன் யாரு? சீமான் அந்த திரைப்படத்துல இல்ல. அப்ப கடைசியா அவன் கையில ஒரு துப்பாக்கி இருக்கும் மாதவன் கிட்ட. அப்ப எல்லாருமே அவரை வந்து என்னன்னா ஒரு தீவிரவாதி ரேஞ்சுக்கு முடிவு பண்ணுவாங்க அந்த திரைப்படத்துல. ஆனா அவன் தீவிரவாதிலாம் இல்ல, அநியாயங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் பார்த்து பொறுத்து கொள்ள முடியாம அதெல்லாம் தட்டிக்கக்கூடிய ஒரு சாமானிய மனிதன். கடைசியா அவன் வந்து என்ன பண்ணுவான்னா ரிக்வஸ்ட் வைப்பான். சீமான் வந்து கைது பண்ணக்கூடிய நேரம், அந்த ட்ரெயின் இன்னும் எடுக்கல, உட்கார்ந்துருப்பான் அவன். அப்போ வந்து அவன் கேட்பான், உன்னை நாங்க அரெஸ்ட் பண்றோம். அதுல அவன் பேர் வந்து ஸ்ரீதர் வாசுதேவனும் என்னமோ ஒரு பேரு, ஸ்ரீதர் வாசுதேவன் நினைக்கிறேன். அப்போ அங்க வந்து சொல்லுவாங்க, நாங்க உங்களை கைது பண்ண போறோம்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, இல்ல இல்ல எனக்கு சில கடமைகள்லாம் இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், அவங்க ஒய்ஃப் பார்க்கணும், அவர் வீட்டை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆகும், அதனால நான் போய் பாத்துறேன் அப்படின்னு அவர் என்னென்னமோ ரிக்வஸ்ட் வச்சு பார்ப்பாரு. இல்ல இல்ல நாங்க அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டு போய் ஆகணும்னு. அப்பதான் என்ன பண்ணிட்டு அவர் மிரட்டிட்டு தப்பிச்சு போலான்றதுக்காக துப்பாக்கி எடுத்து காட்டுவாரு. அது ஒரிஜினல் துப்பாக்கி, குண்டு எல்லாம் உள்ள இருக்குன்னு நினைச்சிட்டு சீமான் என்ன பண்ணுவாருன்னா அதை தடுக்கிறதுக்காக உடனே திருப்பி சுட்டுருவாரு. இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, மரணம் கண்ணு முன்னாடி நிக்குது இப்போ. யாருக்கு? மாதவனுக்கு. அப்போ மரணத்திற்கு முன்பாக அவன் கேட்ட விருப்பங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் இப்ப போயாச்சு. இப்ப மரணம் கண்ணு முன்னாடி நிக்குது. அப்ப அவன் ஒரு விருப்பம் கேட்பான். யாராவது அந்த சீன் பாத்திருக்கீங்களா? அப்ப அந்த கிளைமேக்ஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம மனசே உருக்கும் அது. அப்போ அவன் கேட்பான், இவ்வளவு நேரமா குழந்தைகளுக்காக சார் சொல்ல வந்ததுல என்னன்னு புரிஞ்சுக்கிட்டான்னா, நம்ம நமக்காண்டி ஃபர்ஸ்ட் எது முடிவு பண்ணணுங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் குடும்பம், அதுக்கப்புறம் சமுதாயம். இதுதான் சார் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஆன்மா தனி, நம்ம மனம் தனி அப்படின்னு. கரெக்டா சார் அருணகிரி சார் சொல்றது? அருணகிரி சாரும் வெளில போயிட்டாரா? நீங்க வந்து தனித்தனியா பார்க்காதீங்க. வேலை வேற, ஆசை வேற, ப்ரொஃபஷன் வேற, எல்லாம் தனித்தனியா பிரிச்சு பார்க்காதீங்க. ஒரே விஷயமா பாருங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே ஈஸியாயிடும். தனித்தனியா பார்த்தீங்கன்னா எல்லாமே தனியா தெரியும். அப்புறம் நீங்க ஒருத்தங்களுக்கும் தனித்தனியா சிந்திக்கணும், ஒருத்தங்களுக்கு தனித்தனியா பிளான் போடணும், கோல் செட் பண்ணணும். நண்பர்களுக்குன்னு அப்புறம் தனியா சிந்திக்கணும், ஃபேமிலிக்கு தனியா சிந்திக்கணும், அப்பா அம்மாவுக்கு தனியா சிந்திக்கணும், அப்புறம் ஒய்ஃப்க்கு தனியா சிந்திக்கணும், அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு தனியா, அப்படி போயிட்டே இருக்கும்போது பிரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அப்புறம் சமூகத்துக்குன்னு ஒண்ணு வருது, சமூகம் சோசியல் லைஃப் இருக்கு. அப்படின்னு பார்க்க போனா நீங்க பிரிச்சு பிரிச்சு சிந்திச்சீங்கன்னா அது ஒரு பெரிய இடைவெளி வந்துடும். அதை வந்து ஒண்ணு சேர்க்கவே முடியாது.
ஒட்டு மொத்தமா உங்களுக்கு மட்டும் தின்னீங்க போதும், அது எல்லாமே கவர் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதாவது என்னன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை வந்து உங்களுக்கும் திருப்தியா இருக்கணும், அது சமுதாயத்துக்கு ஒரு பலன் இருக்கிற மாதிரி பண்ணணும் தான் அவரோட இது சொல்றாரு. கரெக்டா? அப்படி எடுத்துக்கலாமா ஸ்ரீதர் சார்? நான் பண்றது சீன் எனக்கு திருப்தியா இருக்கணும், அவ்வளவுதான். சமுதாயத்துக்கு திருப்தியா இருக்கும் இருக்காது, அதை நாங்க மிஸ் பண்ண முடியாது. அர்ஜுன் சார் ஆ நீங்க ஏதோ ஒரு 350 ஆண்டுக்கு பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, வெளியில சொல்லலாம்னா நீங்க சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு ஏதாவது உபயோகமா இருக்கலாமான்னு எனக்கு தோணுது. அது வந்து ஒரு 6 பக்கம் வெளியில சொல்லலாம்னா சொல்லுங்க. வேர்ட் டாக்குமெண்ட் ஜி. அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து இப்படி போட முடியுமா? 6 பக்கம் வேர்ட் டாக்குமெண்ட். இல்ல அதை ஏதாவது ரத்தின சுருக்கமா 1500 வருஷத்தை குறைச்சு அது வேணாம், இது வேணாம், இப்படி வேணாம், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 6 பக்கம் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையா அப்படின்ற மாதிரி. அது நிறைவேற்றினா அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சா கூட பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு. அதுல ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அது உங்களுக்கு அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம்னு தெரியும். வந்துட்டாங்க, வாங்க ஜி. ஐயா, இணையதள வசதி இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சரிங்கய்யா. இப்போ அந்த திரைப்படத்துல கடைசியா அந்த காட்சி இருக்கு பாருங்க. அந்த காட்சி மரண பயத்துல இருக்கான்னு சொன்னீங்க. அந்த இல்ல, இடத்துல மரண பயத்துல அதான் சுட்டுட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடும்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்காக கேட்கல, தன்னுடைய மனைவிக்காக கேட்கல, தன்னுடைய சொந்த பந்தத்துக்காக கேட்கல. அவர் கடைசியா ஒண்ணே ஒன்று தான் கேட்பாரு. இந்த லோக்கல் ட்ரெயின் இருக்கு பாருங்க, அந்த லோக்கல் ட்ரெயின்ல ஒரு பல வருஷமா பயணம் செஞ்சு வேலைக்கு போயிட்டு வருவாரு. இவங்க போலீஸ்காரங்களாம் ஏறணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லோக்கல் ட்ரெயின்ல இருந்து அத்தனை பேசஞ்சரும் கீழே இறக்கிடுவாங்க முதலே. அதனால இவர் கடைசியா கேட்பாரு, சுட்ட பிறகு இறந்து போயிடுவோம், இனிமேல் நம்ம கேட்டதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும் போது அவர் கடைசியா கேட்கிற வார்த்தை என்னன்னா, நான் இந்த ஜன்னலோரம் போய் உட்காந்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்பான். அப்ப அந்த துப்பாக்கியில போட்டுட்டு அவன் ஜன்னலோரமா வந்து போய் உட்காருவான். துப்பாக்கி எடுத்து பார்த்தோம்னா தெரியும், அதுல குண்டே இல்லை. உடனே சீமான் இங்க இருந்து அறிவிக்க சொல்லுவார் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு. சரிங்களா? ஸ்ரீதர் வாசுதேவனை நாங்க சுட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னு. உடனே இங்க இவன் கேட்டது கடைசியா வச்ச கோரிக்கை என்னன்னா, மரணத்தின் போது அந்த ஜன்னலோர சீட்ல உட்காந்துக்கிட்டுமான்னு. சரின்னு சொல்லுவான், நவுந்து உட்காந்துருவான். அப்ப சொல்லுவான், இந்த சீட்டை பிடிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடுது அப்படின்னு. அந்த கடைசி வசனம் வந்துன்னா பல பேரை கண்கலங்க வச்ச வசனம் அது. அப்போ ஒரு மனிதன் தனக்கு எப்பொழுது உயிர் போகும் என்று தெரியாத வரைக்கும் அவன் எதையோ ஆசைப்படுகிறான். ஆனால் உயிர் போகும் பொழுதுதான் கடைசியாக ஒரு ஆசைப்படுகிறான். அதுதான் உங்களுடைய வாழ்நாளை நிறைவு செய்யக்கூடிய விருப்பம். அந்த விருப்பம் எதுன்னு சொல்லுங்க. சீன் எடுத்துக்க 4 minutes இருக்கு. 4 minutesல இருக்கு. 47 seconds ஒன்று இருக்கு அந்த சீன். ஐயா, என்னமோ சொல்றீங்க, எங்களுக்கு சரியா கேட்கலையோ. உங்களுடைய குரல் வழி கிளியரா இல்லையா சார்? சார் அவரு அந்த சீன் எடுத்துறாம சார், அதை நான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டான்னு கேக்குறாருங்க சார். எடுத்துட்டீங்களா? பண்ணுங்க ஐயா. அதுதான் சார். கோஸ்ட் கொடுக்கணும். கோஸ்ட் கொடுங்க ஐயா. ஷேரிங் அந்த கொடுக்குறேன். சார் அதனாலதான் இந்த தூக்கு தண்டனை போனோம்னா கடைசியா ஆசைன்னு கேட்கறாங்களா? அதுக்கு தான் வச்சிருக்காங்களா? தூக்கு அந்த ஆசை முடிஞ்சா அந்த அவங்க பிறந்த வாழ்க்கை முடியுதுன்னு அர்த்தமா? அந்த ஆசை நிறைவேறினா வாழ்க்கை முடியுதுன்னு அர்த்தமா? அப்படி எடுத்துக்கலாமா? இல்லைங்கய்யா, அதாவது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தால படைக்கப்பட்ட யாருமே மரணத்திற்கு முன்பாக அவருடைய கடைசி விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும். சரிங்களா? இப்போ இவருக்கு விதிக்கப்பட்ட மரணம் இருக்கு இல்லையா, தூக்கு தண்டனை கைதிக்கு, அது இயற்கையா கொடுத்த மரணம் இல்ல, செயற்கையா வந்தது, நாமளா தான் கொடுத்தோம். அதனால என்ன பண்ணணும்னா, உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஏனென்றால் அவருக்கு இயற்கையா மரணம் கொடுக்குதுன்னா அந்த கடைசி ஆசையை இயற்கையே நிறைவேற்றும். இப்ப நம்மளா கொடுத்ததுனால நம்ம அந்த ஆசையை நம்மளா நிறைவேற்றுறோம். அதுதான். ஓகே, அருமை சார், அருமை. அருணகிரி சார் இல்ல, கனெக்ட் பண்றாரு. ஓகே.
அப்போ நீங்க வந்து எந்த குழப்பமா இருந்தாலும் ஒரு 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 தெளிவான ஒரு முடிவு இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்டா? அப்படி எடுத்துக்கலாமா? இல்லைங்க. தெளிவான இல்ல நல்லா என்னுடைய வார்த்தைகளை கவனிங்க. நீங்க வேற வேற வார்த்தைகளை போட்டீங்கன்னா அர்த்தம் வேற வேற மாதிரி ஆயிடும். ம். உங்கள் வாழ்க்கையை முழுமை செய்யக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்யக்கூடிய அந்த இறுதி விருப்பம் என்ன? நிறைவு உங்கள் வாழ்க்கையை முழுமை பண்ணக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்யக்கூடிய இறுதி விருப்பம் என்ன? அவ்வளவுதான். இது நீங்க வெவ்வேறு வார்த்தைகள்லாம் போட்டீங்கன்னா பொருள் மாற ஆரம்பிச்சிடும். நான் என்ன சொன்னேனோ அதே வார்த்தையில எழுதி வச்சுங்க. இப்போ அதுக்கு விடை கண்டுபிடிங்க. திருப்பி இன்னொரு தடவை சொல்லுங்க சார். திருப்பி உங்கள் வாழ்க்கையை முழுமை செய்யக்கூடிய இறுதி விருப்பம், அதாவது உங்கள் வாழ்க்கையை முழுமை செய்யக்கூடிய நிறைவு செய்யக்கூடிய, அதாவது ஒன்று முழுமை செய்யக்கூடிய, இன்னொன்று நிறைவு செய்யக்கூடிய இறுதி விருப்பம் என்ன? முதல்ல இதை கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் யோசனை பண்ணணும். நீங்க ஒரு கேள்வி கொடுத்துட்டீங்க. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இல்லைங்க, இது கஷ்டமான வேலை தான். ஆனா இந்த கஷ்டமான வேலையை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 1 நாளோ 2 நாளோ அந்த கஷ்டம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு வாழ்நாள் ஃபுல்லா நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இறுதி ஆசை தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இறுதி ஆசை தெரிஞ்சு போன பிறகு யாரோ ஒருத்தர் சொல்லாரு, உங்க ஏரியால நல்ல மவுஸ் இருக்குதுங்க, நீங்க கவுன்சிலருக்கு நில்லுங்கன்னு. அப்ப நீங்க சொல்லுவீங்க, என்னுடைய வேலை அது இல்லைங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு எப்படின்னா நம்மளுடைய மனம், நீங்க சொன்னீங்களா அது குரங்குன்னு, அந்த மனம், இந்த குரங்கு எப்படி இருக்கும்னா, நீங்க ஒவ்வொரு தமிழ் படம் பார்க்கும் போதும் வெளியில வரும்போது அந்த ஹீரோவா மாறணும்னு ஆசைப்படும். சரிங்களா? இந்தியன் திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியில வந்தோடனே இந்தியன் தாத்தா மாதிரி அப்படின்னு 4 பேர் கழுத்துல குத்தணும்னு தோணும். சரிங்களா? அந்நியன் படம் பார்த்துட்டு வந்தோடனே அந்நியன் அம்பி மாதிரி எவனையாவது ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணும் நமக்கு. நீங்க இன்டைரக்டா என்ன பண்றீங்கன்னா, ஸ்கேம்ல ஆரம்பிச்சு, ஆசையை தூண்டுற விஷயத்துல ஆரம்பிச்சு, உண்மையா நிறைய விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிறீங்க நீங்க. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தாட்ட வச்சுட்டா அவங்க வேற எதுக்குமே போக முடியாது. கடிவாளம் கட்டின மாதிரி அந்த ஒரு விஷயத்த டார்கெட் பண்றதுக்கே அவங்க லைஃப் போயிடும். அதை அச்சீவ் பண்ண அதுதான் அர்ஜுன் சார், நீங்க எல்லாம் மெச்சூரிட்டி ஆயிட்டீங்க. நீங்க பிரேம் பண்ணிட்டீங்க. இந்த பிரேமை தாண்டி வரமாட்டேங்கன்னு. நாங்களாம் அந்த பிரேமே தெரியாது. எங்களுக்கு அந்த ஒரு பிரேமே கண்ணுக்கு தெரியல இதுவரை. இப்பதான் நாங்க அந்த ஒரு புது கான்செப்டுக்குள்ள வர்றோம். ஒரு பிரேம் வச்சுக்கணும், அந்த பிரேமை தான் டெய்லி பார்க்கணும், அதை தாண்டி இங்க வரக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி நீ அந்த இடத்த கூப்பிட்டா எனக்கு வேற ஒரு வேலை இருக்குன்னு சொல்ற தகுதியை நாங்க வளர்த்துக்கணும். ஐயா, அலைப்பாயுதை சாங் வருதுங்க ஐயா. சார் சவுண்டையும் செலக்ட் பண்ணிக்கங்க சார். இல்ல, மேல வந்திருக்கிற டைட்டிலே அலைப்பாயுதை தமிழ் மூவி சாங்னு தான் இருக்குது. எவ்வளவு ஒரு லேட்டஸ்ட் மூவில அது கிடைக்குமா என்ன? பிட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அது சரி, வரலன்னா விடுங்க, நானே தேடி பார்த்து அனுப்பி விடுறேன். நானு நம்ம குரூப்ல அனுப்பிச்சு விட்டுருங்க சார். நான் வேற இந்த குரூப்ல இல்ல. நீங்க எந்த குரூப்னு தெரியல எனக்கு. வேற எனக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணி விட்டுருங்க மறக்காம. இல்லைங்க, அது வந்து பிராட்காஸ்ட்ல தான் இருக்குது. அதனால உங்களுக்கு குரூப் தெரியாது. ஆமாங்க ஐயா, அது பிராட்காஸ்ட்ல தான் இருக்குது குரூப். அதனால உங்களுக்கு தெரியாதுன்னு. நீங்க குரூப்ல இருக்கீங்க. ஓகே ஓகே சரி, ஓகே. இன்னைக்கு வந்து பாடம் இதுதான். இப்போ யார் யாரெல்லாம் உங்களுடைய சரிங்களா வாழ்நாளினுடைய முழுமை செய்யக்கூடிய, நிறைவு செய்யக்கூடிய விருப்பத்தை தயாராக வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் மட்டும் ஆன்ரைஸ் பண்ணுங்க. அர்ஜுன் ஸ்ரீதர் சார், இப்போ உங்களுடைய அந்த விருப்பம் இருக்குல்ல சார், அதை அப்படியே சொல்லுங்க சார். ஒரு சாம்பிளுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். அது சொன்னோடனே அது கூட கோர் மூலபாயம் நீங்க சொன்ன மாதிரி அது கூட கிளைகள் தான் எல்லாமே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தியால மூவ்மெண்ட் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க, நடக்க முடியாதவர்கள்னு.
ம். அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கோடி பேர் இருக்காங்க இந்தியால. நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து திட்டா வந்து 60,000 பேருக்கு மேல இருக்காங்க. ம். அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன் ம். வீட்டுக்குள்ள வந்து 7 வருஷமா, 3 வருஷமா வீட்டுக்குள்ளேயே 4 செவுத்த மட்டுமே பார்த்துட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஏன்னா நடக்க முடியாதுன்னா என்ன பண்ணுவாங்க? எங்கேயுமே போ முடியாதுல்ல, வர முடியாதுல்ல. ம். ம். அவங்கள ரிலீஃப் பண்றது தான் நம்ம ஒர்க்கு. ஒருத்தர் கூட வந்து வெளியில போ முடியாம இருக்கக்கூடாது, வர ம். முடியாம இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் மேட்ரு. இத செய்யறதுக்கு இல்ல ஆ ஐயா மா ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. இப்போ இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. சரிங்களா? ஆமா. இத வந்து என்னன்னா, ஒரு வரி விருப்பமாக நீங்கள் மாற்றுங்கள். ஒரு வரியில சொல்லணும்னா இத எப்படி சொல்லுவீங்க? சார் எனக்கு தெரிஞ்சது சொல்லட்டுங்களா சார்? வந்துட்டேன்மா இருங்க. முதல்ல சாரத முடிச்சிருவோம். இல்ல புரியல. சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? அர்ஜுன் சார் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா? ஒரு விளக்கமா குடுத்தீங்க. சரிங்களா? நான் சொல்றது இந்த விருப்பத்த ஒரு வரியில நீங்க எழுதணும்னா, அது எப்படி எழுதுவீங்க? ஒரு வரியில அப்படின்னா தெரியலையே எப்படி சொல்றதுன்னு. இப்போ நான் எனக்கு சொல்லுவேன் சார். இல்லைங்க வந்துட்டேன். இப்ப நான் என்னது சொல்லிடுறேன் பாருங்க. என்னுடைய விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1,00,000 செல்வந்தர்களை உருவாக்குவது. ம். இப்ப அதுல எல்லாம் அடங்கி போச்சா? ஆமா. அப்போ இது என்னால ஒரு வரியில சொல்ல முடியுது. ஆ. சரிங்களா? நான் வந்து எவ்வளவு ரூபாய் வச்சிருக்கிற செல்வந்தர், இல்ல எந்தெந்த நாட்டுல செல்வந்தர், எந்தெந்த ஊர்ல செல்வந்தர், அதெல்லாம் இதுல இல்ல இப்போ. உங்களுக்கு தெளிவா சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, 1,00,000 செல்வந்தர்களை உருவாக்குவது. அதெல்லாம் எப்படின்னா இதுல ஒரே ஒரு வார்த்தைன்னா ஃப்ரீடம் ஃபார் அதெல்லாம் ஸ்பெஷல் சிட்டிசன்ஸ் இவ்வளவுதான். இல்ல ஃப்ரீடம் அதுதாங்க ஃபார் ஐயா. ஸ்பெஷல் இப்போ சிட்டிசன்ஸ். ஃப்ரீடம் ஃபார் ஸ்பெஷல் ஸ்பெஷல் சிட்டிசன்ஸ்னா சிட்டிசன்னா யார் அப்படின்றது யாருன்னா மூவ்மெண்ட் டிசபிலிட்டியை மட்டும்தான் நான் இங்க மென்ஷன் பண்றேன். ஸ்பெஷல் சிட்டிசன்ஸ் தான். வேற யாருமே மென்ஷன் பண்ணல. மென்டலி ரிகார்டடோ கண்ணு கேட்காதவங்களோ இல்ல கை சரி இல்லாதவங்களோ யாரையுமே நான் இங்க மீன் பண்ணல. அதுதாங்க ஐயா. இப்ப நீங்க இத ஒன்லி மென்ஷன் நடக்க பண்ணல நீங்க சொல்றீங்க முடியாதவங்க இல்லையா? மட்டும்தான். இப்ப நீங்க ஆமா. சொல்றீங்க இல்லையா? இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் பெர்சன் யாருன்னா நடக்க முடியாதவர்கள். ஆமா. ஃப்ரீ ஆ. ஸ்பெஷல் சிட்டிசன் பிராக்கெட்ல வந்து மூவ்மெண்ட் டிசபிலிட்டின்னு போட்டுக்கணும். ஸ்பெஷல் சிட்டிசன்ஸ்க்குள்ள 4 வெரைட்டி 5 வெரைட்டி இருக்கு. அதுல நம்ம மூவ்மெண்ட் டிசபிலிட்டி மட்டும்தான். இல்ல நடக்க அதாங்க ஐயா. அந்த அந்த முடியாத இடத்துல ஸ்பெஷல் சிட்டிசனை தூக்கி பிராக்கெட்ல போடுங்க. பிராக்கெட்டுக்குள்ள ஓகே. இருக்கிற தூக்கி வந்து வெளிய போடுங்க. ஓகே. ஃப்ரீடம் ஃபார் ஆ. மூவ்மெண்ட் டிசபிலிட்டி. அப்போ நீங்க சொல்ல வர்றது என்னவோ அது தமிழ்ல ஒரு வரியில சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆம். நடக்க முடியாதவர்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பது அப்படின்னு எனக்கு சரியா தமிழ் தெரியல. கொஞ்சம் நீங்களே சொல்லிடுங்க. அது இல்லைங்கய்யா. கோர் தான் எல்லாமே அதுதான். வரப்போகுது. இப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? நீங்க கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட் அடைஞ்சிட்டீங்க. ஆனா இப்ப என்ன அடுத்த நிலை அது என்ன அடையணும்னா, அதை எழுத்துப்பூர்வமாக மாற்ற வேண்டும். ஆமா. இப்போ இப்போ இதுல நான் சொல்லிடுறேன். நீங்க சொன்ன மாதிரி என்னென்ன விஷயம்லாம் வரும்னு சொல்லிட்டு. இப்போ திடீர்னு ஒருத்தங்க வந்து நான் கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு மாட்டோம். ஏன்னா நம்ம இலக்கு நமக்கு தெரிஞ்சிடும். திடீர்னு வந்து இன்சூரன்ஸ் இருக்குன்னா அதுக்கு மாட்டோம். ஏன்னா நம்ம இலக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுது. எதை கொடுத்தாலும் வந்து ஒரு லாபம் இருக்கு அப்படின்னா நம்ம மாட்டோம். ஸ்கேம்ஸ்ல மாட்ட மாட்டோம். ஏன்னா நம்ம இலக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுச்சுன்னா எந்த ஸ்கேம்லயும் மாட்ட மாட்டோம். அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதுதான் வந்து எண்ட் பாயிண்டா நான் நினைக்கிறேன். சரி. தெரியுமா? எனக்கு தெரியும். பொதுவா ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியுமா இருக்கும்? சொந்த வீடு, ஒரு நல்ல வேலை, பேங்க்ல கொஞ்சம் பேலன்ஸ், இதான் என்னமா இருக்கும். ஆனா அந்த மனுஷனுக்கு எல்லாம் ட்ரீமே கிடையாது. ஆளே இல்லாத ஒரு ட்ரெயின்ல சின்ன ஓரமா வச்சுட்டு இதுதான் ட்ரீம். ஏன்டா இஸ்லாமோட ட்ரீமா அப்படின்னு தோணுதுல. ஆனா இதுவே ஒருத்தர் ட்ரீமா இருக்கு பாத்துக்கோங்க. பொதுவாக கடைக்கு போனா அங்க 10 ரூபாய் இருக்க பொருளை 11 ரூபான்னு வித்துட்டு இருப்பான். நம்ம எந்த கேள்வியும் கேட்காம 11 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு தான் இருப்போம். அந்த மனுஷன் அப்பெல்லாம் கிடையாது. எதுக்காக நீ 1 ரூபாய் கூட வச்சுக்க நீ கேள்வி கேட்பாரு. நம்மளுக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு தான் தோணும். ஆனா 1 ரூபாய்க்காக கேள்வி கேட்கணும்னு கௌரவம் பார்த்துட்டு வந்துட்டே இருப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது 1 ரூபாய் தான். ஆனா கடைக்காரனை பொறுத்த வரைக்கும் அது எத்தனை ஆயிரமோ எத்தனை லட்சமோ யாருக்கு தெரியும். அங்கேருந்து வேலைக்கு போகிற நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வருது. அந்த வெரிஃபிகேஷனுக்கு 10 நாள் டைம் கேட்குறாரு. ஆனால் அது பதிலாக 10,000 ரூபாய் தூக்கிக்கிறானுங்க. ஏண்டா 10,000 ரூபாய் வைக்க தெரிஞ்ச உனக்கு ஒரு 10 நாள் வெயிட் பண்ண தெரியலையா அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு அவர் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி தான் வருது. அந்த 10,000 ரூபாய்க்கு மதிப்பு நான் கேட்குற 10 நாளைக்கு இல்லையா அப்படின்னு கேள்வி மனசுக்குள்ள வருது. சுற்றி இருக்க எல்லாருமே அவரை குறைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் ஒருத்தர் இருக்க முடியுமான்னு உங்களுக்கு தோணுதில்ல. ஆனால் இப்படிலாம் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்குன்ட்டு நம்ம டேரக்டர் நிஷிகாந்த் காமன் கிரியேட் பண்ணது தான் ஸ்ரீதர் வாசந்தி என்ற கேரக்டர். இது எவனோ ஒருவன்ற படம்.
இப்படி ஸ்ட்ரைட் ஃபாராக வாழ்ந்துட்டு இருக்க மிடில் கிளாஸ் ஆளு ஒரு கட்டத்தில் எவால்வ் ஆகுறது. அந்த எவல்யூஷன் எதில் போய் முடியும்னு பார்த்தா வயலன்ஸில் போய் முடியுது. கையில் பேட் எடுத்துகிட்டு நேராக அந்த கடைக்கு போயிட்டு நீ எதுக்குடா ₹1 கூட வச்சு விற்கிறேன்ட்டு அந்த கடையவே அடிச்சு நொறுக்கிறாரு. அடிச்சு நொறுக்கிட்டு நடந்து போகிறப்போ அவர் கண்ணில் ரெண்டாவது அப்புறது ஒரு சாராய கடை. அந்த கடைக்குள்ளே போயிட்டு நீ சாராயெல்லாம் விற்காதன்ட்டு இவர் சொல்கிறாரு. அதுக்கு அவன் திமிரா பதில் சொல்கிறான். அங்கே ஒரு வன்முறையே நடக்குது. அந்த வன்முறையில் பேட்டு துப்பாக்கியாக மாறுது. இது ஒரு போலீஸ் கேஸாக ஃபைல் ஆகுது. இந்த போலீஸ் கேஸை விசாரிக்கிறது யாருன்னு பார்த்தா வெற்றிமாறன்ற ஒரு போலீஸ். அந்த வெற்றிமாறன் யாருமே இல்லை, சீமான். வாசல் பண்றது எல்லாமே சரின்னு தான் படுது. ஆனா அவர் போட்டிருக்க ட்ரெஸ் வேற வழியும் இல்லாம அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு குற்றவாளியை பிடிக்க கிளம்பிடுறாரு. ஆனா வெற்றிமாறன் பார்த்தா ஸ்ரீதர் அங்க இல்ல. இப்போ ஸ்ரீதர் எங்க இருக்காங்க பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலோட வாசல்ல ஒரு தாத்தாவும் பாட்டி இருக்காங்க. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, உடனே அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு தாத்தா சொல்ல அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் நீங்க அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணா மட்டும்தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து நம்ம ஸ்ரீதர் டாக்டர் கன் பாயிண்ட்ல மிரட்டுறாரு. இப்போ நீ ட்ரீட்மெண்ட் பண்ணுவியா பண்ண மாட்டியா அப்படின்ட்டு. டாக்டரும் வேற வழியே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாரு. ட்ரீட்மெண்ட் கண் வைக்கிற பாட்டி ஸ்ரீதரை பார்த்து ஒன்று தான் கேட்குறாங்க. நான் செத்துருந்தா கூட எவ்வளோ வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். நான் கடைசியில் என்னை வன்முறை வாழ வச்சு நினைக்கிறப்ப தான் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இதை ஒன்று ஸ்ரீதர் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. அவர் நிற்கிற இடம்னு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயினை பார்க்கறது. இப்போ ஜன்னல் சீட்டில் போய் உட்காந்துலாமான்னு யோசிக்கிறப்ப தான் போலீஸும் சுற்றி வளைச்சிது. ஜன்னல் சீட்டில் போய் உட்காந்தாரா உட்காரலையா, போலீஸ் அவர் என்ன பண்ணுச்சு, இதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கடைசி வரைக்கும் அந்த சீனை போடவே இல்லையே சார். சினிமால போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த சீனை போட்டதான் படத்தோட கிளைமாக்ஸே முடிஞ்சிச்சு. அதை போட மாட்டாங்க, அதை மட்டும் கரெக்டா படத்துல இல்ல பாருங்க. இல்ல சார், அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, நாம பிறக்கும் பொழுது இயற்கை நமக்கு கொடுத்த அற்புதமான ஆற்றல்களை எல்லாம் நாம் வளர 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 அறிவு பெருக 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 அந்த ஆற்றல்களை எல்லாம் இழந்து, இந்த ஒரு திரைப்படத்துல விவேக் சொல்லுவார்ல, டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன். அந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய டேக் டைவர்ஷன் எடுத்து எடுத்து எங்க போகணும்னு தெரியாம சில ஆந்திரா பார்டர்ல போய் அவர் நிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பார்டர்ல போய் நிக்கிறோம். அதுக்கு பிறகு நமக்கு தெரியுது இதுக்கு மேல டேக் டைவர்ஷன் ஆகி நம்ம எங்கேயும் போக முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா திரும்ப நம்முடைய டார்கெட்டை எடுத்து நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ நம்ம ரீசெட் பண்றோம். ஏன்னா நீங்க எல்லா தகப்பன்கிட்டையும் கேளுங்க, உங்க குழந்தைங்க எப்படி வாழணும்னா, நான் வாழாத வாழ்க்கையை அவங்க வாழணும். எந்த தகப்பனாவது நான் வாழ்ந்த வாழ்க்கையை என் பையன் வாழணும்னு பொண்ணு வாழணும்னு சொல்றாங்கன்னா இல்ல. நாம சொல்றோம் தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு. ஆனா அவர் கூட என்ன சொல்றாருன்னா, நான் வாழாத வாழ்க்கை தான் என் பொண்ணு பையனும் வாழணும்னு அவர் ஆசைப்படுறாரு. என் மருமகனும் என் மகளும் என்ன வாழணும்னா நான் வாழாத வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ சூப்பர் ஸ்டாரா இருந்து கூட அவர் வாழாத வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அப்போ இந்தியாவுடைய பிரதமராக இருந்தாலும் கூட அவர் வாழாத வாழ்க்கை என்று ஒன்று இருக்கின்றது. அதைத்தான் தன்னுடைய மகளோ அல்லது மகனோ அடைய ஆசைப்படுகிறார்கள் எல்லா பெற்றோர்களுமே. அப்ப ஏன் அந்த ஆசை அவங்க படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. நாம வாழ்க்கையில டேக் டைவர்ஷன் ஆகி 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 கடைசியா ஏதோ ஒரு இடத்துல போய் முட்டு சந்திர நிக்கிறோம். அதனாலதான் நம்ம அங்கிருந்து அங்க மாத்துறோம். அதற்காகத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் செல்வந்தர் ஆக வேண்டும் என்றால் செல்வந்தர் ஆவதற்குரிய விருப்பம் முதலில் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதாவது என்னன்னா, செல்வந்தர் ஆவதற்குரிய விருப்பம்னா நான் செல்வந்தன் ஆகணுன்ற விருப்பம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது எதை அடைஞ்சா செல்வந்தர் ஆவீங்களோ அதை அடையறதுக்கான விருப்பம் இருக்கணும்ன்ற. ஏன்னா செல்வந்தன்றது ஒரு பொது பெயர் தான், சரிங்களா? அப்ப நீங்க எதை செல்வம் என்று சொல்கிறீர்களோ அதற்கெல்லாம் ஏற்கனவே அதற்கான முதன்மை பெயர் ஒன்று உண்டு. நீங்க செல்வம் என்கிற பெயரையே முதன்மை பெயராக சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு பொருள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு பொருள் கூட இல்லை. நீங்கள் செல்வம் என்று சொல்லக்கூடிய அதை மட்டுமே முதன்மை பெயராக கொண்ட ஒரு பொருளை நீங்கள் சொல்லுங்கள் என்றால் சொல்ல முடியாது உங்களால். அப்போ அது எல்லாமே என்னது? அது ஒரு பொது பெயர், அது ஒரு இரண்டாம் பட்ச பெயர் தான் செல்வம் என்பது. அப்போ அதற்கான ஒரு முதன்மை பெயர் உண்டு. அதை போல உங்களுடைய எல்லாருடைய ஆசையும் செல்வந்தன் ஆவது, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இது ஒரு பொது பெயர் அல்லது இரண்டாம் பட்ச பெயர். அந்த செல்வந்தன் ஆவது என்றால் அந்த நிலையை அடைந்தால் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ
அது உங்களுடைய முதன்மை பெயராக மாற வேண்டும். இப்ப நம்ம அன்பு செல்வன் ஐயா அவருடைய ஆசையை எடுத்து வச்சு பேசிட்டு இருந்தோம். அவர் என்ன சொல்றாரு? அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான அப்படின்றாரு. அப்ப அக்ரிகல்ச்சர் சம்பந்தமானன்னா 500 1000 பொருள் இருக்குது அதுல எந்த பொருள்? ஒண்ணு. 2வது, நன்றாக நீங்கள் திருக்குறளை இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும். அங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, திருக்குறள்ல இடம் அறிதல், காலம் அறிதல், செய்யக்கூடிய செயலுடைய வலிமை அறிதல், சரிங்களா, அப்புறம் செய்பவருடைய வலிமை அறிதல்னு மொத்தம் 4 பார்ட்டா பிரிச்சிருப்பாரு ஒரு செயலை. நாம் கூட என்ன சொல்லுவோம்? ஒரு செயலை செய்வதற்கு இடம்பொருள் எவல் என்று சொல்கிறோம் அல்லவா? அதை போல சரிங்களா, நீங்கள் ஒரு செயல் செய்வதற்கு தக்க காலம், தக்க இடம், சரிங்களா, செய்யக்கூடிய நபர்கள், அடுத்தது உங்களுடைய செயலுடைய வலிமை என்று எல்லாவற்றையுமே பார்க்கணுன்றாரு. அப்படி பார்த்து நீங்க உங்களுடைய இறுதி விருப்பத்தை முடிவு செஞ்சிட்டீங்களா? தீர்மானம் பண்ணிட்டீங்களா? அருணகிரியே எதை கேட்க வந்தீங்க? கேளுங்கய்யா. அதான் சார், நோக்கம் வந்து சரியா இருக்கணும். என்ன நோக்கத்துக்காக நம்ம பயணிக்கிறோம்ன்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்றது ஈஸியா வந்துடும். எனக்கு நீங்க தேவை நீங்க இப்ப வந்து என்னன்னா 1 லட்சம் பேரை வந்து செல்வந்தராக்குறது உங்களோட நோக்கம். அதான் வந்து இறுதியான அது மாதிரி அதான் என்னோட என்னோட நோக்கம் இறுதி வந்து விருப்பம். இறுதி விருப்பம். என்னோட இறுதி விருப்பம் வந்து ஒரு 1000 பேர், எந்த பின்புலமும் இல்லாத ஒரு 1000 பேரை 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வைக்கணும் நேரடி வர்த்தகம் மூலியமா. இல்ல இதான் என்னோட இறுதி இல்ல அதாங்க ஐயா, இப்ப இதுல வந்து என்னன்னா ஒரு சின்ன தவறு இருக்குது, சரிங்களா? என்ன அந்த தவறுன்னா, எந்த பின்புலமும் இல்லாதன்றீங்கல்ல, அப்படி ஒரு மனிதரே இந்த உலகத்துல இல்ல. நான் சொல்றது வந்து எந்த, அதாவது குவாலிபிகேஷன், பண பலம், அந்த மாதிரி எந்த அப்படி பின்புல நீங்க என்ன பலமும். சொல்றீங்களோ அதெல்லாம் வைங்கன்றேன். அதான் பண பலம் ஏன்னா இல்லாம இப்போ ஒரு நீங்க கிராமத்துல இருக்க எந்த சாதாரண மக்களை பின்புலமும் 1000 இல்லாத பேர்த்த 1 அப்படின்னு லட்சம் நீங்க ரூபாய் சொல்லும் பொழுது சம்பாதிக்கணும் ஒவ்வொருத்தரையும். இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, அப்படி ஒருத்தரும் இல்லையே அப்படின்றதுனால அதை விட்டுரும். இல்ல அந்த நான் மீன் பண்றதே அதுதான். ஆர்டினரி, அதாவது சாமானியன ஒவ்வொருத்தரையும் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், 1000 பேரை சம்பாதி வைக்கணும். அவ்வளவுதான் என்னோட விருப்பம். இல்ல அதுதாங்க ஐயா, அந்த எந்த பின்புலமும் இல்லாதவர் இப்போ ஒரு நிலையில இருப்பார் இல்லையா, அந்த நிலையை சொல்லுங்கன்ற நான். புரியுதுங்களா உங்களுக்கு? கிராமத்துல வசிக்கிற சாமானிய மக்களை 1000 பேரை ஒவ்வொருத்தரையும் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வைக்கணும் நேரடி வர்த்தகம் மூலியமா. சரிங்க, நாம அது இன்னும் கூட ஃபைன் டியூன் பண்ணுவோம், நம்ம தவறு கிடையாது. இப்பதான் முதல் ஸ்டெப் வந்திருக்கிறீங்க, சரிங்களா? அப்போ இப்போ நாம வந்து இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்முடைய பயணம் செல்வந்தராவதற்கான பயணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் செல்வந்தர் ஆக வேண்டும் என்றால் உங்களுக்கான உங்கள் வாழ்நாளில், சரிங்களா, ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்நாளில் நிறைவு செய்வதாக, முழுமை செய்வதாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு விருப்பத்தை நீங்கள் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது தேர்வு செய்ய வேண்டும். செய்த பிறகு அடுத்ததா என்ன செய்யணும்னா அதை எழுத்துப்பூர்வமானதாக மாற்ற வேண்டும், சரிங்களா? ஏனென்றால் அப்பொழுதுதான் உங்கள் மனசுல தொடர்ந்து அது ஒரே மாதிரியாக பதியும். இல்லைன்னா எண்ணங்கள் என்ன பண்ணும்னா, எண்ணங்கள் மாதிரி ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 60,000 இருந்து 80,000 எண்ணங்கள் தோன்றுகிறதோ அதே போல இது என்னன்னா, எழுத்துக்கள் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது என்னன்னா, உங்களுக்கு உங்களுடைய மனம் அதை ஒரு குறிப்பிட்ட அடையாளமாக மாத்தி வைத்துக் கொள்ளாது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அடையாளமா மாறணும். இப்ப எனக்கு அருணகிரி சாருடைய முகம் இருக்கு பாருங்க, அது என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அது பதிஞ்சு இருக்கிற காரணத்தால் தான் அவரை பார்த்த உடனே இவர் அருணகிரின்னு நான் கண்டுபிடிச்சிடறேன். அப்ப அது பதியலைன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, யார் அருணகிரின்னு தெரியாம நான் கடைசி வரைக்கும் தேடிட்டே இருக்க வேண்டியதுதான். அதே மாதிரிதான் உங்கள் மனசிலே நீங்கள் ஒன்றை பதிக்க வேண்டும் என்றால் அதை எழுத்துப்பூர்வமாக மாற்ற வேண்டும். இப்போ நம்ம அர்ஜுன் சார்கிட்ட கேட்டோம், அவர்கிட்ட ஒரு டார்கெட் இருக்குது, அவர்கிட்ட ஒரு விருப்பம் இருக்குது, கரெக்டு தான். ஆனா இது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, 10 நாள் கழிச்சு கேட்டீங்க, இல்ல இன்னொரு 10 நாள் கழிச்சு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு 10 நாள் கழிச்சும் அதுல வார்த்தைகள் மாறிட்டே இருக்கும். அப்படி மாற்றம் அடையக்கூடாது. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வார்த்தைகளில் மாற்றம் இல்லாத சொற்களைத்தான் மந்திரங்களாக ஏற்றினார்கள். மந்திரம்னா என்ன, வேற ஒண்ணுமே கிடையாது. எந்த வார்த்தையை நீங்க திரும்ப 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 ஒரே மாதிரி சொல்றீங்களோ அதான் மந்திரம். எது மனதை திறன்படுத்துகிற சொற்களோ அது மந்திரமாகிறது. அப்போ மனதை எது திறன்படுத்தும்னா, மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையும் பொருளும் அதனுடைய வடிவமும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் அந்த மனசுல அது பதியும். அருணகிரி சார் வந்து இன்னைக்கு ஒரு முகத்துல வராரு, அவர்கிட்ட வந்துன்னா ஒரு 100 முகம் இருக்குன்னு வச்சுங்க,
ஸ்டாக்கு. அவர் எந்த முகத்துல வேணாலும் வரலாம் அப்படின்னு வச்சுக்குவோம். நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஒரே ஆள் தான். அவருக்கு ஒரு 100 முகத்தை வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஆனா மாறி மாறி வரக்கு ஒரு காரணம்ல அவருக்கு நம்ம கடைசி வரைக்கும் அடையாளம் கண்டுபிடிக்க கஷ்டம். அதே மாதிரிதான் நமக்குள்ள இருக்கிற விருப்பம் ஒரே விருப்பம் தான். ஆனா அப்பப்ப நம்ம அதுக்கு கொடுக்கிற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, மாறிட்டே இருக்கனால அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறது பிரபஞ்சத்துக்கு கஷ்டம். ஐயா புரியுதுங்களா? அப்போ நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய வாழ்க்கையை முழுமைத்தனோட இதை அடைஞ்சிட்டா இனிமேல் எனக்கு எதுவுமே இல்லை சார் அப்படின்ற அந்த விருப்பம் எதுவோ அந்த விருப்பத்தை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக மாற்றுங்கள். சரிங்களா? நாளைக்கு வரும்பொழுது எல்லோருமே அதை எழுத்துப்பூர்வமாக மாற்றி கொண்டு வாருங்கள். இப்பவே ஃபைனல் ஆயிடுச்சு சார். 1000 பேரை ஒவ்வொருத்தரையும் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வைக்கிறது சார். அதான் சார் என்னோட நோக்கம். ஃபைனல். இல்ல அதுல நான் டிஃபெண்ட் பண்றேன், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க ஐயா. நான் பேசலாங்களா? பேசுங்க ஐயா. சுரேஷ் குடுவாஞ்சேரி. நான் வந்து விபத்துல முதுகெலும்பு அடிபட்டவன். அர்ஜுன் சார் சொன்னார் இல்லைங்களா, நடக்கிறவங்க வெளியில வரணும்னு சொல்லிட்டு, அந்த கேட்டகரியில நானும் இருக்கேன். இப்ப அதை பத்தி பேசல. ஆனா இந்த விருப்பம்ல நான் விழுறதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும், இப்படி இது பண்ணணும், அது பண்ணணும், இப்படி ஆகணும், இப்படி ஆகணும், ஏகப்பட்டது. விபத்துக்கு அப்புறமா நடந்தா போதும் முதுகெலும்புன்னுது. இப்ப முதுகெலும்பு அடிபட்டதுக்கு அப்புறம் முதுகெலும்பு தானே எனக்கு பிரச்சனைன்னு நான் நினைக்கும் போது எனக்கு இந்த கை கால்ல நல்லா இருக்கும் இல்லைங்களா, அந்த முதுகெலும்புல அடிபட்டதா கால் 2 பேரலைஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா அதுல வந்து நான் சர்வைவல் ஆகும்போது புண்ணுங்க வருது. இது என்னடா இது, இதை சமாளிக்கலாம்னு பார்த்தாக்கா வறுமை பிரச்சனை பண்ணு. இப்படி இலக்கா அது அடுக்கடுக்கா விழுது. இது எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு எனக்கு என்ன இலக்கு, இறுதி இலக்குன்னு பிக்ஸ் பண்ணவே தெரியலையோ அப்படின்னு இப்ப தோண ஆரம்பிச்சிருக்கு. இல்லைங்கய்யா, அதாவது என்ன விஷயம்னா, நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறேன். இல்ல அதாங்கய்யா, இங்க என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தேர்வு செய்யவில்லை என்றால் இந்த இயற்கையாக உங்களை இந்த காலச்சூழலுக்கு ஏற்றா போல ஒவ்வொரு இடத்துலையும் தள்ளிட்டே இருக்கும். அது நீங்க இந்த உலகத்துல நீங்க வந்து 2 விதமா வாழலாம். எப்படி வாழனா, ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்யலாம், இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையை உங்களை சுற்றி இருப்பவர்கள் தேர்வு செய்த மாதிரி நீங்க வாழ்ந்தா ஆகணும். நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழையிறீங்க ஐயா, 10 பொருள் தான் வாங்கணும்னு நீங்க மனசுல தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10 பொருளோட வெளியே வந்துடலாம். அப்ப எந்த பொருள் வாங்குறதுன்னு தீர்மானம் பண்ணல, ஏதாவது தேவைப்பட்டதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு உள்ள நுழைஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வண்டி இருக்கு பாருங்க, வண்டி ஃபுல்லா ரொம்பிடும். என்ன காரணம்னா நம்மளை சுத்தி இருக்கிற இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னா, நீங்க பார்க்கிற பொருள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற பொருளா மாத்தி வச்சிருக்காங்க. பார்க்கிற பொருள் எல்லாம் உங்களுக்கு தேவையான பொருள் மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி அதை மாத்தி வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? புரியுது. இப்ப அப்போ எனக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் ஒரு விருப்பத்தை உருவாக்கி அதுல என்ன தள்ளி விட்டுக்கிட்டே இருக்குமா அடுத்தது? பிரபஞ்ச விருப்பத்தை உருவாக்காதாங்கய்யா, உங்களுடைய விருப்பத்தை வந்து உருவாக்குன்னு அது உங்களை தள்ளிட்டே இருக்கும். இப்போ நீங்க இந்த கழுகு இருக்கு இல்லையா, கழுகு தன்னுடைய குஞ்சு எப்படி பறக்க வைக்கணும்னா மேல தூக்கி போட்டுரும். அது கீழே தரையில வந்து விழற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கும். அது பறக்கல, தரையில விழ போகுதுன்னா திரும்ப வந்து பிடிச்சிரும், திரும்ப தூக்கிட்டு போய் மேல இருந்து போடும். அப்போ அந்த கழுகு, இந்த குஞ்சு கழுகு இருக்கு பாருங்க, இத பறக்க வைக்கிறதுக்கு அது எதுவும் பண்ணாது. அது மேல தூக்கிட்டு போகும், கீழே போடும், மேல தூக்கிட்டு போகும், கீழே போகும், இதுவா தான் பறக்கணும். அதே போலத்தான் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா உங்களை தூக்கி தூக்கி போட்டுட்டே இருக்கும். அது உங்களுக்கு புரியணும், நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, ஏன் இந்த சிக்கல் வருது, ஓ அப்ப நம்ம எங்கேயோ விழிப்பு இல்லாமல் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நீங்க விழிப்படை அடைஞ்சிடணும். அதை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இப்ப பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க பறக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த கழுகு உங்களை ஒண்ணும் பண்ணாது. அப்பாடா நீங்க பறக்க ஆரம்பிச்சீங்க, உங்களை விட்டுரும். அதுக்கு பிறகு ஏதாவது பறக்காம குஞ்சுகள் இருந்தா அதை பறக்க வைக்கும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அவ்வளவுதான். இந்த பிரபஞ்சம் அதைத்தான் செய்யுமே தவிர உங்களுக்குள்ள புகுந்து அது உங்களை பறக்க வைக்காது, சரிங்களா? ஆனா உங்களை பறக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு அது தள்ளிக்கிட்டே இருக்கும் உங்களை. அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்நாளுடைய இறுதி விருப்பம் எதுவென்றதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் இந்த பிரபஞ்சம் உங்களை விட்டுரும், அதை நோக்கி உங்களை போக விட்டுரும். ஆனா நீங்க கண்டுபிடிக்கலன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து அதை அழுத்திக்கிட்டே இருக்கும். சார் ஒரு சின்ன சந்தேகம் சார், அப்போ அந்த இறுதி விருப்பத்தை அடைச்சிட்டோம்னா நம்ம இறந்துருவோமா? இறக்கலாம், அல்லது இந்த பிரபஞ்சம் அங்கிருந்து உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை வழங்கலாம்.
புரியுதுங்களா? நீங்க சில பேர் சிவனடியார்களையோ அல்ல சித்தர்களையோ பாத்தீங்கன்னா தெரியும், ஊர் ஊரா போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேற நிலையை அடையும் பொழுது அப்ப சொல்லுவாங்க, இனிமேல் நான் இந்த ஊர்ல தங்கிருவேன் அப்படின்னு. அது வரைக்கும் எந்த ஊர்ல தங்குறது அவங்க முடிவு பண்ண மாட்டாங்க. அதே போல சில குருமார்கள் இருக்காங்க, சிஷ்யனை கூடவே வச்சிட்டு இருப்பாங்க. ஒரு இடம் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, இனிமேல் உனக்கு இங்க வேலை இல்லை, உனக்கு அங்கதான் வேலைன்னு அவங்க ஒரு இடத்தை குறிப்பிட்டு இனிமேல் நீ அங்க போயிடுவாங்க. சிஷ்யனும் பிரிஞ்சு அங்க போயிடுவாரு. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் வந்து நீங்க முதல்ல ஒரு விருப்பத்தை வச்சு அதை முழுமையடைஞ்சு மனசெல்லாம் நிறைவடைஞ்சு அப்படான்னு உட்காரும்போது உங்களுக்கு ஒருவேளை அடுத்த லெவல் உங்களுக்கு விருப்பத்தை காட்டலாம், அல்லது அதோடு உங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்யலாம். அது வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்குது. அப்போ அது பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னா நாம அதை பத்தி யோசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்டென்ஸ் என்னங்கிறத பார்த்து அதை முதல்ல வேலை செய்வோம், அதை அடைவோம். அதுக்கப்புறம் நடக்கிறது பிரபஞ்சம் பார்த்து. ஆமா, இப்போ நீங்க ஒரு காட்டு வழியில போகணும், காடு ஃபுல்லா இருட்டா இருக்குது, 5 கிலோமீட்டருக்கு இருட்டு. ஆனா நீங்க வச்சிருக்க டார்ச் லைட் பாருங்க 50 அடிக்கு தான் வெளிச்சத்தை தருதுன்னா என்ன பண்ணுவீங்க? அதை வச்சு கடக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இல்லையா? அதை வச்சு நீங்க முதல்ல 50 அடிக்கு போகணும். அப்பதான் அடுத்த 50 அடி வெளிச்சம் கிடைக்கும். அது இப்படிதான் வாழ்க்கையும். சரிங்களா? உங்களுடைய இறுதி நிலை எதுவோ அதை நீங்க அடைஞ்ச பிறகுதான் அங்கிருந்து ஒரு புதிய வெளிச்சம் கிடைக்கும். புரியுதுங்களா? நாம இப்பவே வந்துன்னா இந்த டார்ச் லைட்ல 50 அடிக்கு தான் வெளிச்சம் போகுது, அதுக்கு பிறகு என்ன பண்றதுன்னு அங்கேயே உட்காந்துட்டீங்கன்னா அங்கேதான் உட்காந்துருக்கணும். முதல்ல எது வரைக்கும் வெளிச்சம் கிடைக்குதோ அது வரைக்கும் போங்க. போனீங்கன்னா தான் அங்கிருந்து புதிய வெளிச்சம் உருவாகும். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. இப்போ ஒரு மனிதன் வந்து பிறக்கும் போது அவன் ஏதோ ஒரு நிலையை வந்து முடிவு பண்ணி அந்த நிலைக்கு போனாதான் அவனோட உயிர் போகுமா? அப்படி எதுவும் ஒண்ணு உண்டான்னு கேட்கிறேன். முடிவு இப்படி, அதாவது நான் ஒரு இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒரு தூசு துரும்பு எதுவாகட்டுமே எல்லாமே ஒரு பர்பஸோட தான் படைக்கப்பட்டிருக்குது. அந்த பர்பஸ் அடையிற வரை அது இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, அதுல வந்து என்னன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு 2 சாய்ஸ். ஒன்று, இயற்கை உங்களை படைச்சதில்ல, உங்களுடைய பிறப்பினுடைய சரிங்களா பர்பஸ் என்ன, உங்களுடைய பர்த் பர்பஸ் என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஒண்ணு, அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க ஏதாவது ஒரு ஹையஸ்ட் பர்பஸை உருவாக்கணும். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஒன்று, நீங்கள் பிறந்ததற்கான நோக்கத்தை கண்டுபிடிப்பது. அப்படி இல்லை என்றால் வாழ்க்கையில உயர்ந்த நோக்கம் எதுவோ அதை கண்டுபிடிப்பது. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்ன கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை விட்டுரும். இல்லன்னா என்ன ஆகுன்னா சென்னையில ஐஸ் பாய் விளையாடுவாங்க. சரில, கரண்ட் இல்லாத காலத்துல ஐஸ் பாய் விளையாடுவாங்க. எப்படி சார் விளையாடுவாங்க? என்ன சார்? ஐஸ் பாய். ஐஸ் பாய் நைட்ல தான் வருவான். இல்ல சார், அந்த ஐஸ் பாய் இல்ல, ஐஸ் பாய்னு ஒரு கேம் விளையாடுவாங்க. கண்ணை கட்டி விட்டுட்டு பிடிக்க வைப்பாங்க. அதாவது என்ன பண்ணுனா செவுத்துல போயிட்டு கண்ணை மூடி கவுண்ட் பண்ணணும். ஆமா ஆமா, மத்தவங்க எல்லாம் 10 நம்பருக்குள்ள ஒளிஞ்சிப்பாங்க, அப்புறம் கண்டுபிடிக்கல. அப்ப கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதல்ல கண்டுபிடிச்சீங்கன்னா ஒளிஞ்சவங்கள அவங்க அவுட். ஆமா, சரிங்களா? ஒளிஞ்சிருக்கிறவங்க நீங்க எங்க கண்ணை மூடி எண்ணுனீங்களோ அங்க வந்து டப்பா டப்பா டப்பான்னு அடிப்பாங்க. அப்படி அடிச்சுட்டாங்கன்னா நீங்க அவுட். இதுதான் கண்ணாமூச்சி ஆட்டம், ஐஸ் பாய் விளையாட்டு. சரிங்களா? அவங்க உங்களை அவுட் பண்றாங்களா இல்ல நீங்க அவங்களை அவுட் பண்றீங்களா அப்படிங்கறதுதான் கேம். அதே மாதிரிதான் நீங்க பிறப்பினுடைய நோக்கம் இருக்கு பாருங்க. நீங்க இந்த வாழ்க்கையில பிறந்ததுக்கான ஒரு நோக்கம் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்துல பர்பஸ் இல்லாம எந்த ஒரு தூசு கூட படைக்கப்படல. இந்த உலகத்துல ஒன்று கூட பர்பஸ் இல்லாம படைக்கவே படலைங்க. எல்லாமே பர்பஸோட தான் படைக்கப்பட்டிருக்குது. ஆனா எல்லா பர்பஸையும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய வேலை என்னன்னா இல்ல நம்மளுடைய பர்பஸ் என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது இதுக்கு பேர் தான் பிறப்பின் நோக்கம். ஒண்ணு அதை கண்டுபிடிக்கணும். இல்ல ஒண்ணு அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க வாழ்க்கையில உயர்ந்த ஒரு விஷயத்த வந்து நோக்கமா எடுத்துக்கணும். இது ரெண்டுமே நீங்க எடுத்துக்கல, ஒருவேளை நீங்க ஒரு நோக்கத்தை நம்பியே வாழல சார், நீங்க ஏனோ தானோ வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஒரு செய்யலா, நீங்க வந்து எப்ப கண்ணை திறந்தீங்களோ அப்போ உங்களுடைய அந்த ஹவுஸ் பாய் விளையாடினுடைய கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்ப இந்த இயற்கை உங்களை டப்பா டப்பான்னு அடிக்கும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மரணத்திற்கு 10 நாளைக்கு முன்பாக நீங்கள் பிறந்த நோக்கத்தை அது உங்களுக்கு உணர்த்தும். ஒவ்வொரு மனிதனுடைய இறப்பிற்கு முன்பாக 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களுடைய நோக்கம் ஷோ பண்ணப்படும், உங்கள் மனக்கண்ணில் தெரியும். புரியுதுங்களா ஐயா? அப்படி தெரியும் பொழுது அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சாகர காலத்துல சங்கரா சங்கரான்னு சொல்லி என்ன பயன்னாங்க.
ஏன்னா ஒரு மனிதனுக்கு மரணத்திற்கு முன்பாக அந்த ஞானம் வந்துடும். என்ன ஞானம்னா நாம எதுக்காக படைக்கப்பட்டோன்னு. அப்ப அந்த பிரபஞ்சம் என்ன நம்மளுடைய அருணகிரி ஐயாக்கு இந்த கான்செப்ட்ல நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நான் சொல்லித்தாகணும். அப்போ அது உங்களை அவுட் பண்ணிடுச்சுன்னா மீண்டும் நீங்கள் இன்னொரு பிறப்பு எடுத்தாக வேண்டும். இதையே தான் நான் வந்து நம்ம சுரேஷ் கிட்ட ஒரு 4 நாள் முன்னாடி இதை பேசி தெளிஞ்சோம். இது அதே விஷயத்த நீங்க திருப்பியும் சொல்றீங்க. திரிக்கிறார் பாருங்க. அதே விஷயத்த திருப்பி சொல்றீங்க. அப்ப என்னன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் மீண்டும் 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 பிறப்பது என்பது இங்கதான் அந்த கான்செப்ட் வருது. எங்க வருதுன்னா இந்த பிரபஞ்சம் உங்களை ஒரு பர்பஸ்க்காக படைக்குது. சரிங்களா? அந்த பர்பஸை நீங்க அடையலைன்னா மீண்டும் உங்களுக்கு ஒரு பிறப்பு கொடுத்து அப்பயாவது அந்த பிறப்புலையாவது நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு பார்க்கும். இல்லைன்னா திரும்ப அது உங்களை டப்பா அடிச்சு திரும்ப அடுத்த பிறப்பு கொடுக்கும். இப்போ இதை தான் சொல்றாங்களே சார், கடைசி காலத்துல சிலவங்களுக்கு உயிர் போகாது. உயிர் போகாத போல சிலவங்க அந்த நிலத்து மேல ஆசை வச்சிருப்பாங்க. அந்த மண்ணை எடுத்து கரைச்சி கொடுத்தா உயிர் போகுதுன்னு சொல்றாங்க. அது ஒரு ஆசையா அவருக்கு இருக்குது. அதை நிறைவேற்றுற மாதிரி அர்த்தமா? ஆமாங்க ஐயா. சிலவங்க பேரனை பார்க்கணும், பேரனை கூட்டிட்டு வாங்க, வெளியூர்ல இருப்பாங்க. அருணகிரி ஐயா சொன்னாரு. சரிங்களா? படுத்த படுக்கையா கூட கிடப்பாங்க, உயிரே போகாது. 1 வருஷம் 10 மாசம் இருந்தாலும் சரி, அந்த பார்க்கணும்னு சொன்னா அந்த பையனோ யாரோ வெளிநாட்டுல இருந்தா வந்து பார்த்தோன்னா நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கே உயிர் போயிருது. அப்போ பிரபஞ்சம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதை பார்த்தாதான் உயிர் போகணும்னு அதுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்கிறேன். பண்ணும். ஏன்னா அந்த ஆசையை கொடுத்ததே பிரபஞ்சம் தான். ஓகே 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 ஓகே, சூப்பர் சார், சூப்பர். புரியுதுல? அந்த ஆசை உங்களுது கிடையாது. உங்களுக்குள் எழக்கூடிய எந்த எண்ணமும் உங்களுக்கு சொந்தமானது அல்ல. சரிங்களா? எல்லாமே பிரபஞ்சம் கொடுத்ததுதான். நீங்க பேசக்கூடிய வார்த்தை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல், புத்தி, சித்தம் எல்லாமே பிரபஞ்சம் கொடுத்ததுதான். அப்ப இப்படி வச்சுக்கலாமா? எனக்கும் பிரபஞ்சம் ஆசை கொடுத்துருக்கு, அதை நான் தேடணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கண்ணாமூச்சி விளையாட்டுலதான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் அதை நிறைவேற்றிடுவேன், நானே நிறைவேற்றேன். அது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குது. என்னன்னா உங்களை படைக்கும் பொழுது உங்களுக்கான ஒரு ஆசையா அது தீர்மானம் பண்ணிடுச்சு. ஒண்ணு நீங்க அதை கண்டுபிடிக்கணும், இல்ல அப்படின்னா வாழ்க்கையில உயர்ந்த ஒரு ஆசையை நீங்க வச்சுக்கணும். சரிங்களா? இது 2த்துல எதை நீங்க செலக்ட் பண்ணிட்டாலும் நீங்க அதை அடைஞ்சிடலாம். இப்போ நீங்க சொல்றீங்களே எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அதை நானே கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது இருக்கான்னு? நீங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும். உங்களை தவிர வேற எவராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே ஓகே, என்னோட டிஃபால்ட்டை நான் தான் கண்டுபிடிக்கணும். ஆமா, ஏனென்றால் அதுக்கான எல்லா சக்தியுமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள்ள ஆல்ரெடி பின்பில்ட்டா வச்சிருச்சுன்றேன். இந்த இடம் ரொம்ப வேகா இருக்கு, புரியல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு புரியும்னு நினைக்கிறேன். புரியும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பயணம் பண்ணீங்கன்னா புரியும். அப்போ நீங்க இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, வாழ்க்கையில சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நம்ம பாக்குறோம். சரி, அதுலயே நம்ம வாழ்க்கையை சுழண்டுகிட்டே இருக்கிறோம். இப்ப அந்த இடத்துல இருந்து மாறி நம்ம எதை அடைஞ்சிட்டா நாம திருப்தியா மரணம் செய்வோமோ அதை நீங்க எதுன்றதை இப்ப கண்டுபிடிக்கணும். சார் மில்டன் ராஜசேகருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணார் சார், ஏதோ क्वेश्चन ரைஸ் பண்றாரு. மில்டன் சார் சொல்லுங்க சார். மில்டன் சார் அன்மியூட் பண்ணி பேசுங்க. மில்டன் சார் அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். சார் மைக் ஆன் ஆகல மில்டன் சார். ஒருவேளை நம்ம பேசுறதும் கேட்கலையோ இருக்கு. சார் சார் இப்போ நீங்க சொல்ல வர்றது நான் புரிஞ்சுக்கிறது, அதாவது வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கோல் அப்படி, லைஃப் பூரா நான் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி என்ன லட்சியத்தோட நான் இருக்கணும். இல்லைங்க, நம்ம அது அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போறோம். சரி, முதல்ல உங்க விருப்பத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். விருப்பம். ஓ சரி சரி சரி. அதாவது வந்து இப்போ ஒண்ணு என்னுடைய விருப்பம் என்ன, இல்லைன்னா அதர்வைஸ் உயர்ந்த நோக்கத்தோட உயர்ந்த விருப்பத்தோட பயணம் செய்யணும். இல்லைங்க, அதாவது விருப்பம்ன்றது எப்படின்னா சென்னையில இடம் வாங்குறது போல. சரிங்க. குறிக்கோள் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த சென்னையில எந்த ஏரியால எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல அளந்து எல்லாம் அந்த குத்துக்கள் போடுவீங்கல்ல. ஆமா ஆமா, அதான் குறிக்கோள். சரி சரி, சரிங்களா? முதல்ல ஒரு ஆசை இருக்கும், சென்னையில இடம் வாங்கினா போதுன்னு.
அதுக்கு பிறகு அந்த சென்னைக்குள்ளர எந்த ஏரியாவில் எந்த இடத்துல எவ்வளோ அளவுலன்னு நீங்கள் எல்லாம் அளந்து அப்படியே அதை ரொம்ப ஷார்ப்பா ஒரு முடிவு பண்ணிருக்கீங்க பாருங்க. அதுதான் குறிக்கோள். நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு போகல. நம்ம முதல்ல விருப்பத்தை தான் கண்டுபிடிக்க சொல்றோம். எந்த ஊர்ல நிலம் வாங்க போறீங்க? இப்போ நீங்க ஊரை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அதுல எந்த ஏரியால எவ்வளவு இடம் இருக்குது, அதை எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்லி தருவேன். சரிங்களா? சரி. அப்பதான் நீங்க அந்த பவுண்டரிக்கான கல்லாம் போட முடியும். சரிங்க. அதே மாதிரிதான் முதல்ல உங்களுடைய விருப்பம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். விருப்பம். சரிங்களா? அதுதான் சொல்ல வரேன். இந்த விருப்பத்தை நான் அடைஞ்சிட்டேன், அதோட எனக்கு பரம் திருப்திங்க, பரம் நிம்மதிங்க, அவ்வளவுதாங்க. அதுக்கு பிறகு எனக்கு அடையறதுக்கு எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிற நிலைமையை நீங்க எப்ப அடைவீங்க? அந்த விருப்பமா இருக்கணும்ன்ற. சரிங்க சார். இல்ல, தசாவதாரம் படத்துல கமலஹாசன் சொல்லுவாரு, சரிங்களா? பல்ராம் நாயுடு கேட்பாரு, யோ என்னையா அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லுன்னு. இல்ல உன்னை விட பெரிய அதிகாரி, உன்னை விட பெரிய அதிகாரி, எந்த அதிகாரி என்னுடைய விஷயத்துல முடிவெடுப்பாரோ அந்த அதிகாரிகிட்ட தான் நான் பேசணுமா. யோ தொங்கனை கொடுக்க, நானே பெரிய அதிகாரி தான்டா சொல்றேன் அப்படின்னு. நானே பெரிய அதிகாரி தான், என்னை விட பெரிய அதிகாரி உனக்கு என்ன வேணும், நானே பெரிய அதிகாரி தான் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம கிட்ட சின்ன சின்ன அதிகாரிகள்லாம் ஆசை மாதிரி இருந்தாலும் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது, கடைசியா யார் ஒருத்தர் அவர் அடைஞ்சிட்டா உங்களுடைய மரணம் நிகழ்ந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியோ அவர் வேணும் நமக்கு. இப்போ அந்த விருப்பம் தான் வேணும் இங்க. சரிங்களா? உன்னை போல் ஒருவன் கமலஹாசன் படத்துல கேட்பாரு, நான் யார் கூட பேசுவேன்னா, நான் கேட்கறது எதுவா இருந்தாலும் அடுத்தவங்களை கேட்காம யார் முடிவு பண்ணுவாரோ அவர் தான் என்கிட்ட பேசணும்னு. அது உன்னால முடியுமா? முடியாது. அப்ப சிஎம் தான். அப்ப சிஎம் கூப்பிடு. அவரும் வந்து ஏதோ வேலையில இருப்பாரு, அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா சீஃப் செக்ரட்டரி அனுப்புவாரு. அவங்க ஒரு கட்டத்துக்கு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்ல இதை நான் அவரை கேட்டுதான். அதுதான் நான் முதல்ல சொன்னேன், நான் கண்டிஷன் வைக்கும்போது சொன்னேன், என் கூட பேசுறவங்க அவங்க தான் இறுதி முடிவு எடுக்கிறவங்களா இருக்கணும். அதே மாதிரிதான் இப்ப நான் உங்ககிட்ட என்ன கண்டிஷன் வைக்கிறேன்னா, நீங்கள் எந்த விருப்பத்தை நிறைவேற்றிய பிறகு உங்களுக்கு மரணம் வந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக செல்வீர்களோ அந்த விருப்பம் இறுதியான விருப்பமோ அதை கண்டுபிடிச்சிட்டு வரணும். நீங்க நாளைக்கு வரும்போது முதல்ல அந்த விருப்பத்தை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது அந்த விருப்பத்தை எழுத்துப்பூர்வமா மாத்தணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இப்ப இங்க என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, பல பேருட்ட அந்த இறுதி விருப்பம் கூட வந்துடும், ஆனா எழுத்துப்பூர்வமா மாத்தாத காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, அது நாட்கள் கடந்து கடந்து போக அது உருவம் மாறி, இடம் மாறி, தடம் மாறி வேற பக்கம் டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அப்படி டைவர்ட் பண்ணி அனுப்பாம இருக்கணும்னா அது எழுத்துப்பூர்வமா மாத்தி நான் இப்ப பாக்கெட்ல வச்சிருக்கிறேன். நான் எப்பயுமே எங்கேயாவது நான் டைவர்ட் ஆனா அதை எடுத்து பாத்துக்கிறது. ஐயோ நம்ம இந்த ரூட்ல போக கூடாது, சரிங்களா? கூகுள் மேப் மாதிரி அப்பப்ப பாத்துக்கணும் நம்ம. சரிங்களா? அப்ப எழுத்துப்பூர்வமா வேணும். கூகுள்ல தான் தேட போறேன் ஐயா லாஸ்ட்ல நான் என்னோட இறுதி விருப்பத்தை. தேடுங்க, எங்கேயோ ஒண்ணு தேடுங்க, எப்படியோ ஒண்ணு தேடுங்க, எங்கேயோ ஒண்ணு தேடுங்க, ஏதோ ஒண்ணு தேடுங்க. ஆனா அந்த இறுதி விருப்பத்தோட வந்தீங்கன்னா தான் உங்களை செல்வந்தராக்கூடிய பாதையில நான் அழகா கூட்டு போக முடியும். சரிங்களா? அந்த விருப்பம் ஒண்ணுதான் இருக்குங்க. ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கணுமா? ஒண்ணுதாங்க ஐயா இருக்கணும். சரிங்களா? அந்த ஒண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த ஒண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மூக்குத்தி அம்மன் ஒரு திரைப்படம் வந்தது, சரிங்களா? ஆர்ஜே பாலாஜி நடிச்சதா? ஆர்ஜே பாலாஜி நடிச்ச படம். அதுல கேட்பாங்க, அம்மன் கேட்பாங்க, ஏதாவது ஒரு வரம் கேளுன்னு. அவர் ஒரு வாரத்திலே எல்லாத்தையும் அடக்கிடுவாரு. அதுல அம்மா அடக்கம், அப்பா அடக்கம், தங்கச்சி அடக்கம், எல்லாத்தையும் கேட்டுருவாரு. ஆனா ஒரு வாரம் தான் கேட்பாரு. அந்த மாதிரி உங்களுடைய ஒரு விருப்பம் எதை அடைகிறீங்களோ அந்த ஒரு விருப்பத்துல உங்களுடைய ஆயிரக்கணக்கான விருப்பங்களும் அடங்கி இருக்கணும். அப்படிப்பட்ட விருப்பமா அந்த இருக்கணும். இப்படி சொல்லலாமா? நானும் சந்தோஷமா இருக்கணும், உலகமும் சந்தோஷமா இருக்கணும், ஒரே விருப்பம் தானே? இல்ல அதான் ஐயா, இது வந்து என்னன்னா, இது வந்து எப்படின்னா, இது அன்டிஃபைன்டு பிளேஸா மாறிடுது. சரிங்களா? அதுதான் சொல்றேன். இப்ப நான் செல்வந்தன் அப்படிங்கிறது ஓகே தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க சார், இப்ப உங்க பேர் கொடுங்கன்றாங்க, நான் செல்வந்தன் வந்திருக்குன்னு குறிச்சிங்கன்னா எப்படி குறிச்சுக்கிறது? அப்போ அந்த இடத்துல அது வந்து ஒரு ஜென்ரிக்கா தான் இருக்கும் அது. அப்ப அங்க ஸ்பெசிஃபை பண்ணணும் இல்லையா? அந்த ஸ்பெசிபிகேஷன் தான் இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்குது நம்ம கிட்ட. இப்போ நீங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இறங்கிட்டீங்க,
நான் உங்களை அடையாளம் காட்டணும். இல்ல சார் ஆள் எப்படி இருப்பாருன்னு, ஆள் மொட்டை அடிச்சிருப்பார் பாருங்க அப்படின்னா, சென்ட்ரல் ஸ்டேட்னு சொல்லும்போது ஓகே பரவாயில்ல, மொட்டை அப்படிங்கிறது ஒரு அடையாளமா தெரியலாம். ஆனா இப்ப திருப்பதிக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, இப்ப நான் ஆளை கண்டுபிடிக்கணும். மொட்டை அடிச்சிருப்பார் பாருங்கன்னா திரும்புற பக்கம்லாம் மொட்டையா தான் இருக்கும். அப்ப அந்த ஸ்பெசிபிகேஷன் இங்கே பயன் தராதுன்ற அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் உங்களுக்குள்ள அந்த ஸ்பெசிபிகேஷன் மாதிரி தெரிஞ்சாலும் பிரபஞ்சத்துக்குள்ள நீங்க நுழையும் போது அந்த ஸ்பெசிபிகேஷன் திருப்பதியில நுழைஞ்ச மொட்டை கதை தான். அதை இன்னும் நீங்க ஸ்பெசிபிகேஷன் ஆக்கணும். பாருங்க, மொட்டை அடிச்சு சிகப்பு கலர் சட்டை போட்டு மஞ்சள் கலர் வேட்டி கட்டி சரில தோல் மேல பச்சை கலர் துண்டு போட்டுருப்பாரு பாருங்க, அவரு தான் அப்படின்னீங்கன்னா கப்பு நம்பிக்கிடலாம் ஆளை. இல்ல நீங்க வெறும் மொட்டை சொன்னீங்கன்னா யார் அமுக்கிறது? யாரையும் அமுக்க முடியாது. அடுத்த நிகழ்வு டைம் ஆயிடுச்சு. ஆமாங்க, என் நேரம் நான் கடந்து போயிட்டு இருக்குது. அதனால எப்போ நான் இந்த விஷயத்த பேசினாலும் ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அது கடந்து தான் போயிட்டு இருக்குது. சரி, நாளைக்கு வரும்பொழுது உங்களுடைய விருப்பத்தை எழுதி கொண்டு வாருங்கள். இல்ல ஒரு வரியிலையாவது இருக்கணும், பக்கம் பக்கமா இருக்கக்கூடாது, ஒரே வரியில இருக்கணும். சரிங்களா? மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நாராயண ஐயா, நீங்க அடுத்த நிகழ்வுல தொடங்குங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல உள்ள வந்துறேன். சரிங்களா ஐயா? அதற்கு முன்பாக இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவாக உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. ஐயா யார் வழங்க போறீங்க? உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த உலகில் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்தியின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்கள் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாய் இருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. எங்கள் உணர்வுபூர்வமான நன்றி. எங்கள் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி. நன்றி சார். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி சார்.